வெல்கம் டு ஆல். அனைவருக்கு வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 5 எக்ஸசைஸ் நம்பர் 5.1 சம் நம்பர் 1. ஆரம் 5 சென்டிமீட்டர் உடையதும் எக்ஸை ஆதி புள்ளியில் தொட்டு செல்வதுமான வட்டத்தின் சமன்பாட்டை காண்க. அப்போ ஆரம் 5 சென்டிமீட்டர் உடையது, அப்போ ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து மையம் இருந்திருந்தால் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸை ஆதி புள்ளியில் தொட்டு செல்கிறது அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சம்மை செய்ய போகிறோம். சம் நம்பர் 1. obtain the equation of the circles with radius 5 cm and touching x-axis at the origin. அப்போ x-axis ஆரிஜினில் தான் டச் பண்ணுது. அப்படின்னா இன் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏ சர்க்கிள். அப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏ சர்க்கிள், அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன், ரொம்ப ஈஸியான சம்மு. டயக்ராம் போட்டிருக்கீங்க, இப்போ கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்சிஸ் அட் த ஆரிஜின், டச்சிங் எக்ஸாக்சிஸ் அட் த ஆரிஜின். அப்போ எக்ஸு எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ். அப்போ எக்ஸாக்சிஸை டச் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்னா டயக்ராம் இங்கே அப்ளை பண்ணும், இங்கே அப்ளை பண்ணும். அப்போ ஆரிஜினுங்கிறது எதுனப்பா, ஆதி புள்ளி என்பது இதுதான். அப்போ 0,0. அதுக்கடுத்து ரேடியஸ் ஆரம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரம் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா r = 5 cm இஸ் கிவன். அப்போ நம்மளுக்கு தேவை மையம் என்ன. அப்போ எக்ஸாக்சிஸை டச் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மேலேயும் டச் பண்ணும், கீழேயும் டச் பண்ணும். அப்போ மறந்துடாதீங்க. அப்போ இங்கே ஒரு சர்க்கிள் போடணும், இங்கே ஒரு சர்க்கிள் போடணும். அப்போ ரேடியஸ் 5னா அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதுதான் சென்ட் ரேடியஸ்ஸு. அப்போ ரேடியஸ்னால் இது தான் ஃபுல்லாக ரேடியஸ். அப்போ சென்டர் சி வேணும்னா என்னப்பா, x,y குறிக்கணும். அப்போ x,y. அப்போ எக்ஸ் 0வாகவும் ஒய் 5 கிடைக்கும். அப்போ ஒரு மையம் கிடைச்சாச்சு. அப்போ C1 கிடைச்சாச்சு. சென்டர் 1 0,5. ஓகேப்பா, இந்த மையம் கிடைச்சாச்சு. இதுதான் C H,K ஏற்கனவே நம்ம நல்லா படிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது இந்த சைடும் போகும் இல்லையா. அப்போ இங்கே தான் சென்டர். அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் 5. அப்போ XH YH இது ஃபஸ்ட்டு கோடனால ப்ளஸ்ஸு கமா ப்ளஸ்ஸு. இது எந்த கோடன்ப்பா. அப்போ இந்த 4th கோடன். அப்போ எக்ஸ்ஹெச்சில் பாசிட்டிவ் வரணும், ஒய்ஹெச்சில் நெகட்டிவ் வரணும், நல்லா தெரியும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன போட போகிறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0,-5 போடணும், மறந்துடாதீங்க. ஏன்னா இது எக்ஸாக்சிஸ் மேலே பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ். அப்போ அதுக்கு அடுத்து C2 வந்தாச்சு. அப்போ C2ங்கிறது 0,-5. இதுதான் சென்டர் இன்னொரு H,K. ஓகே, அப்போ 2 சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 2 ஈக்குவேஷன் வரப்போன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த ரேடியஸையும் இந்த சென்டரையும் வச்சு ஒரு ஈக்குவேஷன் போடணும், இந்த ரேடியஸையும் இந்த மையத்தையும் வச்சு இன்னொரு ஈக்குவேஷன் போடணும். அப்போ நம்மளுக்கு தேவையான சர்க்கிள் 2 சர்க்கிள் வந்துடும். இதை கேஸ் 1 கேஸ் 2ன்னு பிரித்து தான் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் 1. அப்போ கேஸ் 1னா படி 1. அப்போ R 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. அப்போ சென்டர் C என்ன படுக்கலாம், 0,5 எடுத்துக்கோங்க. இதை தான் என்ன சொல்லியிருக்கோம், H,K சொல்லியிருக்கோம். ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு ஆரமும் ஒரு மையமும் கொடுக்கப்பட்டால் வட்டத்தின் சமன்பாடு, வட்டத்தின் சமன்பாடு, அதாவது ரேடியஸும் சென்றும் கொடுத்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்ன படிச்சிருக்கோம், அந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா ஏற்கனவே வச்சுருக்கோமா, என்னது, x - h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ x - h என்பது இங்கே பாருங்கள், h எவ்வளோப்பா, 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - k எவ்வளோப்பா, 5 ஹோல் ஸ்கொயர்
இஸ் ஈக்குவல் டு ஆர் எவ்வளோப்பா 5 ஸ்கொயர், தட்ஸ் ஆல். அப்படியே அப்ளை பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போட போகிறோம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, நல்லா கவனிங்க. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் இது எக்ஸ் ஸ்கொயர் தான், 0 வந்ததுனால கேன்சல் ஆயிரும். இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணிட்டுப்பா. அப்போ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இப்போ 5 ஸ்கொயர் எவ்வளோப்பா 25, 25 போட்டோம். இனிமேல் சாதாரண கால்குலேஷன் தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வைங்க, ஒய் ஸ்கொயர் அப்படியே வைங்க. 5 ஸ்கொயர் எவ்வளோப்பா 25 மைனஸ் 2 × 5 எவ்வளோப்பா 10y இஸ் ஈக்குவல் டு 25. இந்த 25 இங்கிட்டு வர்றப்ப மைனஸ் 25 ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும், 0 கிடச்சிரும் அந்த இடம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 10y மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 0. இதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து எழுதிடலாமா. தேவையான ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், சர்க்கிள் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் என்ன வருது, இந்த இடத்துல மைனஸ் 10y மட்டும் இருக்குது. அப்போ மைனஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த மைனஸ் 10y தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ மைனஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்னா, இங்கே பாருங்கள், இந்த ரேடியஸ் 5க்கும் இந்த சென்டர் வந்து 0,5க்கும் தான் வந்து இந்த ஈக்குவேஷன். அதுக்கடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் கேஸ் 2க்கு போட போகிறோம். சென்டர் ஆர் வந்து 5 சென்டிமீட்டர், C2 வந்து 0,-5 எடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் போட போகிறோம். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா கவனிங்க. கேஸ் 2 அனதர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் வந்து 5 சென்டிமீட்டர் தான். சென்டர் செகண்ட் சென்டர் இருந்துச்சு இல்லையா, 0,-5 தான் ஹைச் கீன்னு வச்சுருக்கோம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். அந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் என்னப்பா சொன்னால், அப்போ எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அதே ஃபார்மா தான் இதுக்கு நம்ம எழுதணும் இல்லையா. அப்போ எக்ஸ் மைனஸ் ஹச் எவ்வளவு 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே எவ்வளோப்பா -5, இங்கே ஒரு 5 இருக்கா ப்ளஸ்ஸு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் 5 ஸ்கொயர். அவ்வளோதான். அப்படியே அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் சிம்பிளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் தான். இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர்னால் 25. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதுங்க, ஒய் ஸ்கொயர் அப்படியே எழுதுங்க. இது 5 ஸ்கொயர்னால் 25 ப்ளஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 25. இந்த 25 இடம் மாற்றி போட்டால் கேன்சல் ஆயிரும். அப்போ மாற்றியும் போடுவோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் ப்ளஸ் 10y மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 0. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்னப்பா வருது, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதுவே தேவையான செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் 2 கிடச்சிருக்கு. அப்போ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு 2 ஈக்குவேஷன். அப்போ ஃபைனலாக கூட நீ தொகுத்து கூட எழுதினாலும் சரி, அப்படியே விட்டுறலாம். தேர்ஃபோர் தேவையான வட்டத்தின் சமன்பாடு எடுத்து எழுதுறது கொஞ்சம் பெட்டர், அதுக்கு தான் எழுதியிருக்கோம். த ரெக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா, எழுதலாமா. அப்போ ஆன்சர் என்னப்பா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10y ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். அதுக்கடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 0 அந்த அங்கே இருக்கா. அப்போ 2 ஈக்குவேஷன் வந்துருச்சு. இதோட விட்டாவே ஆன்சர் போதும். அல்லது புக்கில் வந்து இப்படி கூட கொடுத்துருப்பாங்கப்பா, ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி போட்டுருப்பாங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 0. அந்த 2 ஈக்குவேஷனையும் மெர்ஜ் பண்ணி போட்டாலும் ஓகே தான். அப்போ நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு இந்த சம்மை பொறுத்தளவுக்கு. அடுத்த சம்முக்கு போகலாம், ரெடி ஆகிக்குங்க. சம் நம்பர் 2, 2, -1 என்ற புள்ளியை மையமாகவும்
3,6 என்ற புள்ளி வழி செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு காண்க. இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். 2 மார்க் அல்லது 3 மார்க்கில் கேட்கலாம். 2,-1 என்ற புள்ளியை மையமாகவும், அப்போ மையம் கொடுத்துட்டாங்க. அப்போ 3,6 என்ற புள்ளி வழி செல்லும் வட்டத்தின் சமன்பாடு என்ன? அப்போ வட்டத்தின் சமன்பாடு காண்பதற்கு மையமும் ஆரமும் தேவை. அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். அப்போ மையம் வந்தாச்சு, ஆரத்தை காணாம். அந்த ஆரத்தை வந்து கண்டுபிடிச்சி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் 2,-1 and passes through the point 3,6 in turned form. அப்போ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அப்போ ஒரு சர்க்கிள் கண்டுபிடிக்கணும்னா சென்டர் தேவை, ரேடியஸ் தேவை. அந்த ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்கணும், இல்லை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். டு அப்டைன் த ரேடியஸ் வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சம் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ சென்டர் ஆஃப் த சர்க்கிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? அப்போ சென்டர் ஆஃப் த சர்க்கிள் சி வந்து 2,-1 சென்டர் கொடுத்துட்டாங்க. பாசஸ் த்ரூ தி பாயிண்ட்னு என்ன அர்த்தம்னா, செல்லும் புள்ளினா வட்டத்தில் எங்கே வேணாலும், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். நம்ம இந்த இடத்துல வச்சு எப்போவுமே பழகிங்க. அப்போ பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ் 3,6. அப்போ சென்டருக்கும் பாசஸ் த்ரூ தி பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் ஆர், ரேடியஸ். அப்போ செல்லும் புள்ளிக்கும் மையத்துக்கும் இடைப்பட்ட தூரம் தான் வந்து எவ்வளவு? ஆர். அந்த ஆர் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சி அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா ஆர் இருந்தாவே ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ சி எவ்வளோப்பா? 2,-1. செல்லும் புள்ளி பி எவ்வளோப்பா? 3,6. இது x1 y1, இது x2 y2. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு தான் ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஆர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா? x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா சென்டர் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் இல்லை. அந்த ரேடியஸ் இருந்துட்டாவே நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ஆன்சர் பண்ணுங்கள். x2னா எவ்வளோப்பா? இங்கேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கப்பா. அப்போ 3 - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மறுபடியும் இங்கே பாருங்கப்பா. அப்போ y2 - y1. அப்போ 6 மைனஸ் இந்த -1னா என்ன ஆகும்? +1 ஹோல் ஸ்கொயர் ஹோல் ரூட். அப்போ இதை சிம்பிளை பண்ணி போடுங்க பார்ப்போம். அப்போ சிம்பிளை பண்ண என்ன வரப்போகுது? 3 - 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 6 + 1 எவ்வளோப்பா? 7 ஸ்கொயர். அதுக்கடுத்து 1 ஸ்கொயர்னா 1 தான். 7 ஸ்கொயர்னா 49. அப்போ ரூட்டு 50. இது ஆர். இப்போ யாரும் வெளியே எடுக்காதீங்க, ஆரை வந்து வெளியில் எடுக்காதீங்க. ஏன்னா ஆர் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 ரூட் ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்ப்பா? இது √50 ஸ்கொயர்னால் வெறும் 50 கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நல்லது, இப்படி கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ ஆர் ஸ்கொயர் என்பது எவ்வளவு? 50. √50ல் வெறும் 50. ஏன்னா ரூட்டு தேவையில்லை. நம்ம வந்து ஆர் வேல்யூ வேறு, ஆர் ஸ்கொயர் வேல்யூ வேறு. இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ சென்டர் என்னப்பா கொடுத்துருக்காங்க? அப்போ சென்டர் சி வந்து 2,-1 இருக்கா? அப்போ சி வந்து 2,-1. இதுதான் சி வந்து h, k. ஆர் ஸ்கொயர் வேல்யூ 50. டைரெக்டாகவே அடிக்க போகிறோம். அப்படியே போட்டு சிம்பிளை பண்ணுவோமா? இது ரொம்ப முக்கியமான சம்மு, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிங்க. அப்போ வட்டத்தின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அப்போ வட்டத்தின் சமன்பாடு என்பது இப்போ தான் சொன்னோம். சென்டரும் ரேடியஸும் கொடுத்தாங்கன்னா x - h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இந்த அதுக்கு தான் ரூட்டை விட்டு எடுக்காமல் இருந்தது காரணம். இங்கே அப்படியே அப்ளை பண்ணிடலாம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ x - h எவ்வளோப்பா? h வந்து 2பா, 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - k எவ்வளோப்பா? -1. அப்போ +1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் 50. இதை வந்து என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் பண்ண போகிறோம். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னா 4 -2ab அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இது ஏ ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர், பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர்னா 1 +2
ஏபி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்போ 50. அப்போ இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் போட்டோம், இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் போட்டாச்சு. சிம்பிளை பண்ணுங்க பார்ப்போம். ரெண்டே லைனில் ஆன்சர் முடிய போகுது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் 4x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல், இந்த மைனஸ் கூட உங்களுக்கு கொண்டு வந்துங்க 50. அப்போ மைனஸ் 50 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதனுடைய ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயரை முதல்ல எழுதுங்க, ஒய் ஸ்கொயர் ரெண்டாவது எழுதுங்க, அடுத்து எக்ஸை வந்து மூணாவது எழுதுங்க. எக்ஸ் ஒரே இடத்துல தான் இருக்குது. அப்போ 4x, ஒய்யை நாலாவது எழுதுங்க, 2y, கான்ஸ்டண்ட்டை அஞ்சாவது எழுதுங்கப்பா. 4 இருக்குது 1 இருக்குது 5பா. அப்போ 5 இங்கே மைனஸ் 50ன்னு எவ்வளோப்பா? அப்போ மைனஸ் 45 ஈக்குவல் டு 0. அப்போ இதுவே தேவையான வட்டத்தின் சமன்பாடு. திஸ் இஸ் த ரெக்வயர் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அப்போ இது வரைக்கும் எத்தனை சம் பார்த்துருக்கோம்? 2 சம் பார்த்துருக்கோம். 2ல் இந்த 2வது சம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. அடுத்த சம்முக்கு போகலாம், தயாராகிக்குங்க. சம் நம்பர் 3, இரு அச்சுக்களை தொட்டு செல்வதும் -4, -2 என்ற புள்ளி வழி செல்வதுமான வட்டத்தின் சமன்பாட்டை காண்க. நம்ம இதுவரைக்கும் வட்டத்தின் சமன்பாட்டை காண்கன்னு தான் பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வட்டத்தினுடைய சமன்பாடு காண்பதற்கு மையமும் ஆரமும் தேவை. இங்கே மையமும் இல்லை ஆரமும் இல்லை. அதுபோல் 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வட்டமானது 2 அச்சுகளையும் தொட்டு செல்கிறது, அதாவது எக்ஸ் அச்சையும் ஒய் அச்சையும் தொட்டு செல்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. மேலும் -2 4, -2 என்ற புள்ளி வழி செல்கிறது. 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ டயக்ராம் வச்சு போட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இது ரொம்ப எளிமையான சம்மு, முக்கியமான சம்மு கூட. இந்த சம்மை பொறுத்தளவுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். சம் நம்பர் 3, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்ஸ் that touch both axes and passes through the points -4, -2 in general form. அப்போ அவங்க ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 சர்க்கிள் வரப்போன்னு அர்த்தம். அண்டு டச் போத் ஆக்சஸ், அந்த சர்க்கிள் வந்து 2 ஆக்சஸை, எக்ஸ் ஆக்சஸையும் ஒய் அச்சையும் ஆக்சஸையும் தொட்டு செல்கிறது. அண்ட் ஆல்சோ பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் -4, -2. அப்போ இந்த செல்லும் புள்ளியை வந்து டயக்ராமில் குறிக்கணும். அப்போ எக்ஸு எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ். நான் அட்வான்ஸாகவே இங்கே சர்க்கிள் போட்டேன். ஏன்னா சர்க்கிள் வந்து இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், எங்கே வேணால் வரலாம். ஆனால் பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் வந்து எங்கே வருதோ அந்த ஏரியாவில் தான் வந்து வட்டம் வரும், மறந்துடாதீங்க. அப்போ செல்லும் புள்ளி பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு -4. அப்போ எக்ஸுக்கு -4ங்கிறப்ப இந்த இடத்துல வரதா வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸுக்கு -4, ஒய்யில் -2. ஒய்யில் -2னா எங்கேப்பா வரும்? இந்த பக்கம் வரதா வச்சுக்கோங்க. அப்போ -2. அப்போ ரெண்டும் கட் பண்ணக்கூடிய பகுதி இந்த பகுதி, இந்த தானப்பா. அப்போ பி. அப்போ -4, -2 இதுதான் செல்லும் புள்ளி. அதனால தான் வந்து டயக்ராம் வந்து இங்கிட்டு போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு சில பசங்க இங்கிட்டு வரும் இங்கிட்டு வரும் இங்கிட்டு வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. அந்த செல்லும் புள்ளி எங்கிட்டு வருதோ அந்த சைடு தான் வந்து டயக்ராம் வரும். அதுக்கடுத்து இதில் முக்கியமான பாயிண்ட்ப்பா, எக்ஸ் அச்சையும் ஒய் அச்சையும் இந்த வட்டமானது தொடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆரங்கள் சமமாக இருந்தால் மட்டும்தான் தொட முடியும், மறந்துடாதீங்க. அப்போ ரேடியஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் தாயா இந்த எக்ஸ் ஆக்சஸையும் ஒய் ஆக்சஸையும் இந்த சர்க்கிள் வந்து டச் பண்ண முடியும். அப்போ இது சென்டர்ப்பா. அப்போ இந்த பிளேஸ் வந்து ரேடியஸ். அப்போ எந்த குவாட்ரண்ட்ப்பா? இது எந்த குவாட்ரண்ட்? தேர்டு குவாட்ரண்ட். அப்போ தேர்டுனா -, தானே வரும், அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ ரேடியஸ் எப்போவுமே தம்பி ரேடியஸ் எப்போவுமே பாசிட்டிவில் எழுதணும். அதனால் ரேடியஸ் ஏ, இது ரேடியஸ் ஏ இப்படி வச்சுக்குவோம். ஆனால் சென்டர் வந்து மாறும் இல்லையா? அப்போ சி வந்து -a, -a. நல்லா கவனிக்கணும். சென்டர் வந்து ஏன் ஈக்குவலாக இருக்குன்னா அவங்க சொல்லிட்டாங்க, அது வட்டமானது 2 அச்சுகளையும் தொடுகிறதுன்னு சொன்னதுனால நம்மளுக்கு வந்து ஆரங்கள் சமம்னு எழுதியிருக்க, மறந்துடாதீங்கப்பா. அப்போ ரேடியஸ் வந்து ஆர்னு ஏன் சொல்கிறோம்னா, த சர்க்கிள் டச்சஸ் போத் ஆக்சஸ், தட்ஸ் ஆல், ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து சென்டர் எழுதணும். அப்போ சென்டர் வந்து -a, a. ஏன்னா a மைனஸ்னால் இது தேர்டு குவாட்ரண்ட். அப்போ ஆன்சர் வந்து கிளியர் கட்டாக எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்போ ஆன்சர் எழுதுகிறப்ப இங்கே பாருங்கப்பா, ஆர் என்பது என்ன? ஏ. லெட் ஆர் வேல்யூ ஏ என்க. நம்மளாக வச்சுக்கலாம், வேறு என்னென்ன வச்சுக்கலாம், ஏ என்க. அதுக்கடுத்து மையம் சி, மைனஸ் ஏ கமா மைனஸ் ஏ. மறந்தா, இதுதான் இந்த சம்முக்கு உயிர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, உயிர் நாடி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆர் வந்து ஏ, சி வந்து ஏ, அவங்க கொடுத்த கண்டிஷன் பிரகாரம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து செல்லும் புள்ளி, அதை வந்து நம்ம கடைசியில் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ மையமும் ஆரமும் கொடுக்கப்பட்டால் வட்டத்தின் சமன்பாடு, இதை முதல் கிளியர் பண்ணுங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், இதை முதல்ல எழுதுவோமா? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், இதை முதல் வேலையாக வைங்க. ஏன்னா ஒரு ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் பாயிண்ட்டை கொடுத்துருவோம். இப்போ ஃபார்முலா என்ன? எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் சீக்வல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் மைனஸ் ஹெச்னா என்னப்பா? மைனஸ் ஏனா ப்ளஸ் ஏ, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஏனா மைனஸ் ஏனா ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் சீக்வல் டு ஆர் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர். இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுவோமா? அப்படியே சிம்பிளை பண்ணி போடுங்க பார்ப்போம். ஈஸி ஆன்சர் வரப்போகுது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2ax. இது ஃபார்முலா அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ். அதே மாதிரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான், ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஏன்னா இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் தானே இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் பிரிச்சுருக்கோம். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டோம். இது ஏ ஸ்கொயர் அப்படி எழுதியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாப்பா, முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் எழுதுங்க, அதுக்கு அடுத்தது ஒய் ஸ்கொயர் எழுதுங்க, அதுக்கு அடுத்தது 2ax எழுதுங்க, அதுக்கு அடுத்தது 2ay எழுதுங்க. இது எழுதியாச்சு, இது எழுதியாச்சு, இதெல்லாம் எழுதிட்டுப்பா. அப்போ மிச்சம் என்னப்பா இருக்குது? இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒரு ஏ ஸ்கொயர் எழுதுங்கப்பா. இந்த ஏ ஸ்கொயர் இந்த ஏ ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். இடது பக்கம் வர்றப்ப மைனஸ் ஆயிரும்ல, அப்போ 0 ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு 0. ஒரு ஸ்டெப்பு குறைச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இது அப்படி கேன்சல் பண்ணாமல் இங்கிட்டு வர்ற மைனஸ் ஏ ஸ்கொயர் தானே வரும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் 0. அப்போ இதுதான் வந்து அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். நம்ம இதோட விட்டுட்டு போயிட முடியாது. ஏன்னா வந்து ஏ கண்டுபிடிச்சா தான் வந்து இது ஃபுல்ஃபில் ஆகும். அப்போ ஏ கண்டுபிடிக்கணும்னா இது செல்லும் புள்ளியை இதன் உள்ளே செலுத்த வேண்டும். இந்த பாசிங் த்ரூ தி பாயிண்ட் -4, -2 இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் போய் அப்ளை பண்ண போகிறோம். அப்படி அப்ளை பண்ணால் ஏ வேல்யூ கிடைச்சிரும். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2ax ப்ளஸ் 2ay ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இந்த ஏ வேல்யூ வேணும்னா பாசிங் த்ரூ த பாயிண்ட்டை வந்து எக்ஸ் ஒய்க்கு அப்ளை பண்ணணும், மறந்துடாதீங்க. செல்லும் புள்ளியை உள்ளே பிரதிக்கிட்டா நம்மளுக்கு ஏ வேல்யூ கிடைக்கும். அப்போ இது எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக அப்படியே அப்ளை பண்ணுங்கப்பா. அப்போ -4 ஹோல் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக -4 போட்டோம், ஒய்க்கு பதிலாக -2 ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. அப்போ 2a எக்ஸுக்கு பதிலாக -4 போட்டாச்சு, 2a ஒய்க்கு பதிலாக -2 போட்டாச்சு, ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ செல்லும் புள்ளி என்பது உள்ளே போயிடும், அதாவது பாசிங் த்ரூ தி பாயிண்ட், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ -4 ஸ்கொயர்னா எவ்வளோப்பா? 16 ப்ளஸ் -2 ஸ்கொயர்னா +4 ப்ளஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ், அப்போ 8a ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ், இது எவ்வளோப்பா? 4a ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதை ஆர்டர் எழுதுங்க. அப்போ ஏ ஸ்கொயரை முதல்ல எழுதுங்க, அதுக்கடுத்து ஏயை வந்து ரெண்டாவது எழுதுங்க. அப்போ 8 இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது? -4 இருக்குது. அப்போ -8 -4 எவ்வளோப்பா? -12a. 16 ப்ளஸ் 4 எவ்வளோப்பா? 16 4 எவ்வளோப்பா? 20 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து இருபடி சமன்பாடாக கிடச்சிருக்கு, அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு வந்திருக்கு. இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் ஏக்கு 2 வேல்யூ வரும். அதை வச்சு நம்ம வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக போடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணோம். பெருக்குனால் 20 வர வேண்டும், கூட்டுனால் எவ்வளோ வரணும்? கூட்டுனா எவ்வளவு? -12 வரணும். அப்போ பெருக்கினால் 20, கூட்டுனால் 12. அப்போ டி மெத்தடில் போட்டு -12, டி மெத்தடில் போட்டால் 2 × 10 எவ்வளோப்பா? 20. அப்போ -1க்கு போட்டால் டேலி ஆகாது. அப்போ 2க்கும் மைனஸ் போட வேண்டும், மறந்துடாதீங்க. அப்போ -2 -10 இதுதான் இதனுடைய ஒரிஜினல் ஆன்சர். அப்போ ஏ 2 பக்கம் அப்ளை பண்ணிட்டா, அப்போ a -2 ஒரு ஃபேக்டர், a -10 ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0.
வேல்யூவாக மாற்றுங்க. அப்போ வேல்யூவாக மாற்றினா என்னவா a - 2 = 0, a - 10 = 0, ஏக்கு வந்து 2, ஏக்கு வந்து 10. அப்போ நம்ம ஒரு ஏ தான் எதிர்பார்த்தோம், ஆனால் எத்தனை ஏ வந்திருக்கு? 2 ஏ வேல்யூ வந்திருக்கு. அப்போ 2 ஆன்சர் கிடைக்க போதும் அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. கேஸ் 1க்கு இதனுடைய ஆன்சர் போடுங்க, கேஸ் 2க்கு இதனுடைய ஆன்சர் போடுங்க, அழகாக வந்துடும். இப்போ when a = 2, அப்போ a = 2 எனில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் when a = 2, a = 2 எனில் அந்த ஈக்குவேஷன் என்னப்பா? இந்த பக்கம் தான் எழுதணும். x² + y² + 2ax + 2ay + a² = 0. இந்த ஈக்குவேஷனில் போய் எழுதுங்க. நம்மளுக்கு ஆன்சர் வரப்போகுது x² + y² + 2 × a மதிப்பு 2x, 2 × a மதிப்பு 2y, a மதிப்பு எவ்வளவு 2, அப்போ 2² = 0. இதை சிம்பிளை பண்ணி போடுங்க. அப்போ x² + y² இதை மல்டிபிள் பண்ணால் எவ்வளோப்பா 4x, இதை மல்டிபிள் பண்ணால் 4y, இது மல்டிபிள் பண்ணால் 2² எவ்வளவு 4 = 0. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அதனால தான் ஆரம்பத்திலேயே ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்ஸ்னு ப்ளூரல் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க. அப்போ 2 ஈக்குவேஷன் வரப்போன்னு அர்த்தம். ரெண்டாவது when a = 10, அப்போ ஏ வேல்யூ எவ்வளோப்பா? அப்போ ஏ வேல்யூ 10 எனில், அப்போ ஏக்கு 10னா இங்கே கூட அப்படியே டேரெக்டாக போடலாமா? அப்போ டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், அப்படியே கூட அப்ளை பண்ணுங்கள். x² + y² + 2 × ஏக்கு 10 x இருந்தால் அப்படியே இதில் போடுங்க. ப்ளஸ் 2 × ஏக்கு வந்து எவ்வளோ 10, y ஏக்கு எவ்வளோப்பா 10, அப்போ ஸ்கொயர் = 0. அது சிம்ப்ளை பண்ணால் x² + y² + 20x 20x ப்ளஸ் 20y ப்ளஸ் 10² எவ்வளோப்பா 100 = 0. இதுவே தேவையான இரண்டாவது சமன்பாடு. இதில் நீ ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய என்னன்னா, சென்டர் வந்து -a, -a மறந்துடாதீங்க. ரேடியஸ் வந்து a, ஏன்னா வட்டமானது 2 அச்சுகளை தொடுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் முக்கியமானது. அதாவது சர்க்கிள் டச்சஸ் ஆன் போத் ஆக்சஸ்ன்னு சொன்னதுனால சென்டர் வந்து ஏன்னு வச்சுக்கணும். சென்டர் வந்து -a, -a வைக்கணும். ரேடியஸ் வந்து ஏன்னு வச்சிடணும், மறந்துடாதீங்க. அப்போ இதில் எத்தனை சம் இது வரைக்கும் பார்த்துருக்கேன்? இந்த எக்ஸசைஸில் 3 சம்மு கண்டினியூவாக பார்த்துருக்கோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சி பார்க்க போகிறோம். இந்த அப்போ சென்டர் வந்து 2,3 கொடுத்துருக்காங்க. அந்த வெட்டும் புள்ளி இன்டர்செக்டிங் பாயிண்ட் P வந்து 5,7 நம்ம கண்டுபிடிச்சி ஏற்கனவே வச்சிட்டோம். அப்போ மையத்துக்கும் அந்த செல்லும் புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் தான் R. இந்த R மீன்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்டு பாசிங் பாயிண்ட் அல்லது இன்டர்செக்டிங் பாயிண்ட். அப்போ R = ஏற்கனவே நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதை வேணால் வைங்க x1 y1, இதை வந்து x2 y2ன்னு வைங்க. அப்போ x2 - x1னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணலாமா? அப்போ என்ன போடலாம் 5 - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இடம் என்ன பண்ணலாம் 7 - 3ன்னு போடலாமாப்பா? அப்போ 7 - 3 ஹோல் ஸ்கொயர் ரூட். ஓகேப்பா. இப்போ அப்படியே கட் பண்ணி போடுங்க பார்ப்போம். 5 - 2 ஹோல் ஸ்கொயர் எவ்வளவு 3 ஸ்கொயர் ப்ளஸ் இது 7 - 3 எவ்வளோப்பா 4. அப்போ 4 ஸ்கொயர் ரூட். அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்தா எவ்வளவு 9 + 16, அப்போ எவ்வளவு 25 √25. ஆன்சர் ரேடியஸ் எவ்வளோப்பா கண்டுபிடிச்சிருக்கோம் R வந்து 5. இந்த இடத்துல வந்து நம்ம R² கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ R² 25, ஏன்னா பார்முலாவில் வரப்போகுது இல்லையா, அதுக்காண்டி இப்போயே போட்டோம். இப்போ சென்டரும் ரேடியஸ் வந்தால் ஈக்குவல், நம்ம ஈக்குவேஷன் இருக்குல்லையே அப்படியே அப்ளை பண்ணு, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ சென்டரும் ரேடியஸு வந்தால் ஈக்குவேஷன் என்ன? அப்போ எழுதலாமா? அப்போ மையம் என்ன? சென்டர் C வந்து 2,3, அதாவது சென்டர். ஓகேப்பா. அதுக்கடுத்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா R எவ்வளவு 5. அப்போ வட்டத்தின் சமன்பாடு
வட்டத்தின் சமன்பாடு. கான்சன்ட்ரேட் பண்ணி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டால் ஒன்றுமே கிடையாது. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அப்போ மையமும் ஆரம் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா இருக்கு இல்லையா, எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் மைனஸ் ஹச்னா இதுதான் ஹச் கமா கே, அவ்வளோதான் சென்டருக்கு. அப்போ ஹச்னா எவ்வளோப்பா 2 ஹோல் ஸ்கொயர், ஒய் மைனஸ் கே எவ்வளோப்பா 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னா டேரெக்டாக அடிச்சிடலாம் 25. இந்த இப்போ தானே கண்டுபிடிச்சி வச்சோம் ஆர் ஸ்கொயர் 25, இங்கே தானே கண்டுபிடிச்சோம் ஆர் ஸ்கொயர் 25 அப்படியே போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே போட்டு இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணுறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலையே அதுதான். அப்போ இப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேப்பா. அதே மாதிரி இதுவும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வேல்யூ மட்டும் போட்டுக்க. மைனஸ் 25 ஈக்குவல் டு 0 கூட இங்கேயே போட்டலாம். இந்த 25 இடம் மாறினா மைனஸ் 25 அப்படியே போட்டலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் இது எவ்வளோப்பா 4x. இது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எவ்வளோப்பா 9. இதை மல்டிபிள் பண்ணால் எவ்வளவு மைனஸ் 6y. 2 3 6ல் மைனஸ் 25 ஈக்குவல் டு 0. இன்னும் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதுங்க. முதல் எக்ஸ் ஸ்கொயர் எழுதுங்க, அடுத்து ஒய் ஸ்கொயர் எழுதுங்க, அடுத்து எக்ஸ் எழுதுங்க, அதுக்கடுத்து ஒய் எழுதுங்க, அதுக்கடுத்து கான்ஸ்டன்ட் எழுதுங்க. 9 இருக்குது, இங்கே 4 இருக்குது பாசிட்டிவ். அப்போ ப்ளஸ் 13 மைனஸ் 25 ஈக்குவல் டு 0. இதை ஆன்சர் பண்ணி போடுங்கப்பா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 6y. இது எவ்வளோப்பா மைனஸ் பண்ணால் 13லேருந்து மைனஸ் 25 மைனஸ் பண்ணால் அப்போ மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இதுவே தேவையான வட்டத்தின் சமன்பாடு. திஸ் இஸ் த ரெக்வயர் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அடுத்த சம்முக்கு போலாம், ரெடி ஆகிக்குங்க. 4 மையம் 2,3 உடையதும் 3x மைனஸ் 2y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 மற்றும் 4x ப்ளஸ் ஒய் மைனஸ் 27 ஈக்குவல் டு 0 என்ற நேர்கோடுகள் வெட்டும் புள்ளி வழி செல்வதுமான அந்த வட்டத்தின் சமன்பாடு காண்க. அப்போ வட்டத்தின் சமன்பாடு காண்கன்னா மையம் வேண்டும், ஆரம் வேண்டும். அப்போ நம்மக்கிட்ட மையம் இருக்குது, அப்போ ஆரம் இல்லை. அப்போ அந்த ஆரத்தை கண்டுபிடிக்கணும்னா இங்கே ஒரு நேர்கோடு இருக்குது, இங்கே ஒரு நேர்கோடு இருக்கா, அந்த நேர்கோடுகள் வெட்டும் புள்ளின்னு இருக்க அந்த வெட்டும் புள்ளி பி கண்டுபிடிக்கணும். அதான் இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ வெட்டும் புள்ளியையும் மையத்தையும் வைத்து நம்ம ஆரம் கண்டுபிடிச்சு செம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். சம் நம்பர் 4 ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் 2,3. ஓகே. அண்ட் பாசஸ் த்ரூ தி இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் 3x minus 2y minus 1 equal to 0 and 4x plus y minus 27 equal to 0. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்டர் வேணும், ரேடியஸ் வேணும். அந்த சென்டர் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 2,3ன்னு. அப்போ ரேடியஸ் மட்டும் இல்லை. அப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன், அதுக்கு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டையும் இந்த ரேடியஸ் இது சென்டரையும் வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா ரேடியஸ் கிடச்சிரும். அதுக்கடுத்து ஆன்சர் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப எளிமையான சம் தான். கொஞ்சம் நல்லா கவனிங்க. டயக்ராம் போட்டிருக்கீங்க பாருங்களேன். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய சென்டர் மையம் என்னப்பா, அதான் இதுதான் சென்டர் மையம். சி எவ்வளவு இருக்குது 2,3 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ஆர். அப்போ இந்த லைன் வந்து ஃபஸ்ட்டு லைன், இது வந்து செகண்ட் லைன். அப்போ ஃபஸ்ட்டு நேர்கோடு, இது இரண்டாம் நேர்கோடு. அப்போ 2 நேர்கோடுகளும் வெட்டி கொள்ளும் புள்ளி வழியாக இந்த வட்டம் செல்கிறது. த பாயிண்ட் பாசஸ் த்ரூ தி இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ். அப்போ இந்த 2 லைன் வந்து கட் பண்ணக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி இருக்கு இல்லையா, அப்போ இந்த பகுதியில் தான் வந்து
இந்த சர்க்கிள் வந்து பாஸ் ஆகுதான். அப்போ பாஸ் ஆகுதுன்னா செல்லு தான் அப்படின்னா இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டுக்கும் வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த வெட்டும் புள்ளியையும் இந்த மையத்தையும் வைத்து என்ன கண்டுபிடிக்கலாம், ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ ரேடியஸ் கிடச்சிட்டா சென்டர் எங்கே இருக்கா, அப்போ ரேடியஸும் சென்டர் வந்தால் ஈக்குவேஷனும் அழகாக போடலாம். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம தான் வந்து என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும், தீர்க்கணும். அப்போ சால்வ் பண்ணுறப்ப XY வேல்யூ நம்மளுக்கு தானாக கிடச்சிரும். அதை வச்சு நம்ம ஆன்சர் ஈஸியாக போடலாம். அப்போ ஃபஸ்ட்டு வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கணும். அப்போ வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் பாருங்கள். அப்போ 3x மைனஸ் 2y ஈக்குவல் டு 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 4x ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு 27, ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ ரெண்டு நேர்கோடுகள் கொடுத்துட்டாங்கப்பா. அந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். அப்போ சால்வ் பண்ணணும்னா என்ன அர்த்தம்னா ஒய்யை கேன்சல் பண்ணுறதா டிசைட் பண்ணு. இந்த எலிமினேஷன் மெத்தட் இருக்கு இல்லையா, நீக்கல் முறை, அதில் போட போகிறோம். இங்கே 2 ஒய்ன்னு இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. அப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2y வந்துருமா, அழகாக கேன்சல் ஆயிரும். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் வேறு ஒன்றும் கிடையாது, அதே தான் வரும். அப்போ 3x மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 1. செகண்ட் ஈக்குவேஷனை எதால் மல்டிப்ளை பண்ணோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, 8x. அப்போ ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 27 2 எவ்வளோப்பா, 54, 54. அவ்வளோதான்ப்பா. நம்மளுக்கு தேவை ரெண்டும் ஈக்குவலாக வரணும். அதனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நோ சேஞ்ச், அதாவது 1ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயே ஆப்போசிட் சிம்பிள் இருக்கா, அப்படியே கட் பண்ணிடலாம். அப்போ ப்ளஸ் 2y மைனஸ் 2y கட் ஆயிரும். 8 3 எவ்வளோப்பா, 11x இஸ் ஈக்குவல் டு 54 ப்ளஸ் 1 எவ்வளோ, 55. அப்போ எக்ஸ் வேல்யூ எவ்வளோப்பா, அப்போ 55/11. அப்போ 1 டைம்ஸு, இது 5 டைம்ஸ். அப்போ எக்ஸினுடைய வேல்யூ எவ்வளவு, 5 கிடைக்கிறது. அப்போ எக்ஸுக்கு 5 கிடைச்சாச்சு. அதுக்கடுத்து 1ஆவது அல்லது 2ஆவது ஈக்குவேஷன் போய் போட்டால் ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம். அப்போ 2ஆவது ஈக்குவேஷன் என்னப்பா இருக்குது, ஃப்ரம் 2. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ 4x ப்ளஸ் y ஈக்குவல் டு 27. அப்போ 4 × 5 ப்ளஸ் y நம்மளுக்கு தான் தெரியாது, ஈக்குவல் டு 27. அப்போ I எவ்வளவு, 4 5 20. அப்போ 20 ப்ளஸ் y ஈக்குவல் டு 27. அப்போ y வேல்யூ எவ்வளோப்பா, 27 மைனஸ் 20. அப்போ y வேல்யூ எவ்வளோ வருது, 7. அப்போ ஒய்யினுடைய மதிப்பு 7 வந்தாச்சு. அப்போ வெட்டும் புள்ளி இன்டர்செக்டிங் பாயிண்ட் எழுதணும். அப்போ வெட்டும் புள்ளி அந்த P தான் x, y. அப்போ எக்ஸ் எவ்வளவு, 5 7, ஒய் 7. ஓகே, த இன்டர்செக்டிங் பாயிண்ட், இன்டர்செக்டிங் பாயிண்ட் Px, y இஸ் 5, 7. அப்போ இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், வெட்டும் புள்ளி தான் நான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ வெட்டும் புள்ளியையும் மையத்தையும் வைத்து ஆரம் கண்டுபிடிச்சலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ 5, 7 தானே இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த இடம் P எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 5, 7. அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா 2, 3. இந்த இடம் வந்து 5, 7. அப்போ 2க்கும் உரிய டிஸ்டன்ஸ் தான் 6. அப்போ 6 கண்டுபிடிச்சிட்டோம்னாவே நம்ம வந்து ஈஸியாக என்ன கண்டுபிடிக்கலாம், சர்க்கிள் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். சம் நம்பர் 5, 3, 4 மற்றும் 2, -7 என்ற புள்ளிகளை விட்டத்தின் முனைப்புள்ளிகளாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடு காண்க. இது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து இதே மாடல் சொல்லியிருக்கோம் ஒரு எக்ஸாம்பிளில். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். அதாவது விட்டங்கள் கொடுக்கப்பட்டால் வட்டத்தின் சமன்பாடு என்ன. சம் நம்பர் 5, obtain the equation of the circle for which 3, 4 and 2, -7 are the ends of a diameter. அப்போ டயாமீட்டருடைய எண்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ எண்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டாவே நம்மளுக்கு வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம்.
அப்போ எண்டிங் பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு ஃபார்முலாவே தனியாகவே கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ டயக்ராம் போட்டு ஏன் செய்கிறோம்னா அப்போ தான் வந்து ஈஸியாக நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவ. அப்போ இது டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். அப்போ ஏபி. அப்போ எண்டிங் பாயிண்ட் இது விட்டம், ஏபி என்பது விட்டம். அப்போ எண்டிங் பாயிண்ட் ஃபஸ்ட் எண்டு வந்து 3,4, செகண்ட் வந்து 2,-7. இது x1 y1 வச்சுக்கோங்க, இது x2 y2ன்னு வந்து பேர் வச்சுக்கோங்க, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், அதாவது ஏபி என்பது விட்டம், ஏபி என்பது விட்டம். அப்போ ஏபி இஸ் எ டயாமீட்டர். அப்போ டயாமீட்டர் கொடுத்துட்டா நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் தெரியும் இல்லையா. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், வட்டத்தின் சமன்பாடு. அப்போ வட்டத்தின் சமன்பாடு. அப்போ சென்டரும் ரேடியஸும் கொடுத்தா வேறு ஈக்குவேஷன் ஃபார்முலா. இது டயாமீட்டர் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா, எக்ஸ் மைனஸ் x1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x2 ப்ளஸ் y minus y1 into y minus y2 equal to 0. இதுதான் வந்து டயாமீட்டர் கொடுத்தாங்கன்னா ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ x minus x1னா இங்கே பாருங்கள் எவ்வளோப்பா 3, ஓகேப்பா. x minus x2னா இங்கே பாருப்பா 2பா, ஓகேப்பா. ப்ளஸ் y minus y1 எவ்வளவு 4. அடுத்து y minus y2னா -7ன்னு இருக்குப்பா. அப்போ -7ன்னு என்ன போடலாம், மைனஸ் இங்கே இருக்குது, அங்கே ஒரு மைனஸ், அப்போ +7 இஸ் ஈக்குவல் டு 0. இனிமேல் மல்டிபிள் பண்ணி போட்டால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். அப்போ எக்ஸு இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயர், எக்ஸு இன்ட்டு -2 -2x, எக்ஸு இன்ட்டு -3 எவ்வளவு -3x, -3 இன்ட்டு -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6, ஓகேப்பா. ப்ளஸ் இதை ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர், இதை மல்டிபிள் பண்ணால் +7y, இதை மல்டிபிள் பண்ணால் -4y, இதை மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ்ஸு மைனஸ் -7×28 ஈக்குவல் டு 0. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறப்ப முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ எழுதுங்க, அதுக்கடுத்து ஒய் ஸ்கொயர் வேல்யூ எழுதுங்க, நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் வேல்யூ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அப்போ அப்படி தான் கரெக்டாக வரும். அப்போ -5x, ஒய்யை அடுத்து எழுதுங்கப்பா. அப்போ 7 பாசிட்டிவ் 4 நெகட்டிவ், அப்போ +3y. கான்ஸ்டன்ட் பார்த்தா 28 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ எவ்வளோ வரும் -22 ஈக்குவல் டு 0. இதுவே தேவையான சர்க்கிள் ஈக்குவேஷன், வட்டத்தின் சமன்பாடு. இது ரொம்ப ஈஸியான சம்மு, அடிக்கடி கேட்கக்கூடிய சம்மு, அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா செய்யுங்க. அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 6 வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 1,0 -1,0 மற்றும் 0,1 என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் வட்டத்தின் சமன்பாட்டை காண்க. அப்போ 3 புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் ஒரு வட்டத்தின் சமன்பாடு என்ன? அழகாக போடலாம். ஏற்கனவே வந்து நம்ம இந்த மாடலில் வந்து எக்ஸாம்பிள் சம் செஞ்சுருக்கோம். சம் நம்பர் 6, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ் 1,0 -1,0 அண்டு 0,1. இதுக்கு வந்து 2 மெத்தடில் செய்யலாம்ப்பா. ஃபஸ்ட்டு வந்து 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா கொஞ்சம் விரிவாக செய்யலாம். 2 மார்க் 3 மார்க்கில் கேட்டால் ஷார்ட்கட் இருக்குது, அந்த ஷார்ட்கட்டை வந்து அப்புறமேல் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் விரிவாக செய்வோம். ஏன்னா இப்படி செஞ்சு பழகுனா எல்லா சமுக்கும் யூஸ் ஆகும். அந்த ஷார்ட்கட் போட்டால் இந்த சமுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். அதனால் எல்லா சமுக்கும் நம்ம செய்கிற மாதிரியே பார்த்துக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்க்கிளினுடைய பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ வட்டத்தினுடைய செல்லும் புள்ளி கொடுத்துருக்காங்க. அப்போ செல்லும் புள்ளி, அப்போ இந்த பாயிண்ட் நம்மளாக ஜென்ரலாக வச்சுக்கிறது தான். அப்போ பி, இது Q, இது R. அப்போ 3 புள்ளி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1,0, செகண்ட் பாயிண்ட் -1,0, தேர்ட் பாயிண்ட் 0,1. இது அக்யூரேட் கிடையாது, அப்ராக்சிமேட்டாக தான் வந்து போட்டிருக்கான். அப்போ 3 பாயிண்ட் வந்து செல்லும் புள்ளின்னு சொல்லியிருக்காங்களே. அப்போ சொல்யூஷன் எழுதுகிறப்ப முதல்ல வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் எழுதணும். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் எழுதணும். வட்டத்தின் பொது சமன்பாடு, வட்டத்தின் பொது சமன்பாடு. அப்போ வட்டத்தின் பொது சமன்பாடு எல்லாத்துக்குமே தெரியுமையா? என்னப்பா
வட்டத்தின் பொதுச்சாம்பாடு x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c is equal to 0. இந்த ஈக்குவேஷனில் மொதல் பாயிண்ட்டை போடணும், ஒரு ஈக்குவேஷன் வரும். ரெண்டாவது பாயிண்ட்டை போடணும், ரெண்டாவது ஈக்குவேஷன் வரும். தேர்டு பாயிண்ட்டை போடணும், மூணாவது ஈக்குவேஷன் வரும். மூணையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு வந்து எக்ஸு அதாவது எஃப்ஜிசி இந்த மூணுமே கிடச்சிரும். இங்கே அப்ளை பண்ணால் ஈக்குவேஷன் கிடச்சிரும். இதுதான் வந்து பிக் சம் மாடல். அப்போ இந்த ஈக்குவேஷனில் டைரெக்டாக போடலாமா? அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது? பி 1,0 செல்கிறது. அப்படியே அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு 1 போடுங்க, அப்போ 1 ஸ்கொயர். ஒய்க்கு 0 போடுங்க, 0 ஸ்கொயர். டைரெக்டாக போடுறவங்க நீங்கள் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 2g இன்ட்டு எக்ஸுக்கு எவ்வளவு? 1. அப்போ 2f இன்ட்டு ஒய்க்கு எவ்வளவு? 0 ப்ளஸ் c is equal to 0. அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். எக்ஸ் கமா ஒய் 1 ஸ்கொயர்னா 1, இது 2g அப்படியே வைங்க. இது வந்து எஃப் நமக்கு 0 ஆயிரும் ப்ளஸ் c is equal to 0. அப்போ என்ன ஈக்குவேஷன் வருது? 2g ப்ளஸ் c is equal to -1. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இது சாதாரண ஈக்குவேஷனாக ஆயிடுது, வேற இல்லை. அந்த 0 வந்ததுனால வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. அடுத்த பாயிண்ட் என்னப்பா இருக்குது? அடுத்த பாயிண்ட் -1,0 அப்ளை பண்ணுங்கள். அப்போ -1,0வை எங்கே அப்ளை பண்ணோம்? இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்போ செகண்ட் பாயிண்ட் q -1,0 அப்படியே விட டைரெக்டாக போடலாம். இது -1 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு எவ்வளவு? 0 ஸ்கொயர் ப்ளஸ் 2g இன்ட்டு -1 ப்ளஸ் 2f இன்ட்டு ஒய்க்கு எவ்வளோப்பா? 0 ப்ளஸ் c is equal to 0. அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. 1 ஸ்கொயர்னா 1 தான். இது ப்ளஸ்ஸு மைனஸ் -2g, இது 0 ஆயிரும் ப்ளஸ் c is equal to எவ்வளவு? 0. அப்போ -2g ப்ளஸ்ஸு c is equal to 1 இடமாறுனா -1 புட்டு. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அதுக்கடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அந்த தேர்ட் ஈக்குவேஷனாக என்னப்பா இருக்குது? அந்த பாயிண்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு, அந்த தேர்ட் பாயிண்ட்டு 0,1. அந்த 0,1 போட்டு தேர்ட் ஈக்குவேஷன் வந்து உருவாக்க போகிறோம். அப்போ 0,1 வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தேர்ட் பாயிண்ட்டு ஆர்னா எவ்வளவு? 0,1 அப்படியே அப்ளை பண்ணுங்கப்பா. எச் ஸ்கொயர் அப்போ 0 ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயர், ஒய்க்கு எவ்வளோ வச்சுருக்க? 1, அப்போ 1 ஸ்கொயர். அப்போ 2g எக்ஸ் எவ்வளவு? 0 ப்ளஸ் அதே ஈக்குவேஷனை அப்ளை பண்ணுறேன். 2f ஒய்க்கு எவ்வளவு? 1 ப்ளஸ் c is equal to 0. இது சிம்பிளை பண்ண 0 தான். இது 1, இது வராது ப்ளஸ்ஸு. இது எவ்வளவு? 2f ப்ளஸ் c is equal to 0. அப்போ ஈக்குவேஷன் எவ்வளவு? அப்போ 2f ப்ளஸ் c is equal to -1. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. அந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு வந்து FGC கிடைக்கும். அதை வந்து ஈக்குவேஷனில் போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். இப்போ எழுத போகிறோம், ரெடி ஆகிக்குங்க. அப்போ 3 ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சால்வ் பண்ண போகிறோம். அப்போ சால்வ் பண்ணுறப்ப 1, 2 எடுத்துட்டா 2g டைரெக்டாக அடியாகி நம்மளுக்கு c கிடச்சிரும். அப்போ சால்வ் 1 and 2 அல்லது ஃப்ரம் 1,2. அப்போ 2g ப்ளஸ் c is equal to -1 கிடச்சிருக்கு. அப்போ -2g ப்ளஸ் c is equal to -1 வந்திருக்கு. இதை அப்படியே கட் பண்ணினா 2c is equal to -2. அப்போ c எவ்வளோப்பா? -1. ஓகேப்பா. அதுக்கு அடுத்தது இதில் வந்து 1ல் போய் அப்ளை பண்ணால் g வந்துருமாப்பா? அப்போ அப்படியே போடுங்கப்பா. 1ல் அப்படியே ஆர்டராகவே போடுங்க. இல்லை ஃப்ரம் 2ல் போய் போடுங்க. அப்போ -2g ப்ளஸ் c is equal to -1. அப்போ -2g எதில் வேணால் அப்ளை பண்ணலாம். cக்கு வந்து -1 is equal to -1. அப்போ -2g is equal to -1. இந்த மைனஸ் அங்கிட்டு போனால் +1. அப்போ 2 -2g எவ்வளவு? 0. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0, 0 பை எனிதிங் 0. அப்போ g எவ்வளவு? 0. அப்போ இன்னும் ஒரே ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதை எங்கே போய் போடலாம்னா இந்த தேர்ட் ஈக்குவேஷன் போட்டால் f கிடச்சிடும். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் 2f ப்ளஸ் c is equal to -1 தானே இருக்குது. அங்கே போய் போட போகிறேன், நல்லா கொஞ்சுக்குங்க. அப்போ ஃப்ரம் 3. அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் 2f ப்ளஸ் c is equal to -1. அப்போ சிக்கு வேல்யூ எவ்வளோப்பா இருக்குது? சிக்கு வேல்யூ -1 இருக்குது. அப்போ 2f -1 is equal to -1. அப்போ 2f is equal to -1 +1.
அப்போ 2f ஈக்குவல் டு 0. அப்போ எஃப் வந்து எவ்வளவு 0. அப்போ எஃப்னுடைய வேல்யூ 0. அப்போ எத்தனை வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கான் 3மே கண்டுபிடிச்சாச்சு. தேர்ஃபோர் எஃப்க்கு 0, ஜிக்கு 0, சிக்கு -1. இந்த 3 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த 3 ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளில் போய் போட்டால் ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இப்போ எஃப் 0, ஜி 0, சி -1 அப்படியே அப்ளை பண்ணுங்கப்பா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா அப்படியே வச்சுக்கோங்க, ஒய் ஸ்கொயர்னா அப்படியே வச்சுக்கோங்க. 2g வந்து 0x, இது 2f வந்து எவ்வளவு 0, ஒய் ப்ளஸ் சி வந்து -1 = 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் -1 = 0 இப்படி கிடச்சிருது. இதை இப்படியே விட்டாலும் சரி அல்லது ஒன்றை வந்து இங்கிட்டு கொண்டு போனாலும் சரி, இது ஒரு வகை. இது வந்து எல்லா சம்முக்குமே பொருந்ததும். இதுக்கு அனதர் மெத்தட் ஒன்று இருக்குன்னு சொன்னேன், அவருக்கா அது 2 மார்க் 3 மார்க்கில் கேட்டால் போடுங்க. மாற்று வழி, மாற்று முறை, அனதர் மெத்தட், அல்டர்னேட்டிவ் மெத்தட். அப்போ பி பாயிண்ட் எவ்வளோப்பா 1,0, Q பாயிண்ட் எவ்வளோ சொன்னால் -1,0, R பாயிண்ட் எவ்வளோ சொன்னால் 0,1. இந்த வந்து வீக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதிலேயே போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாப்பா ஒரு கிராஃப் ஷீட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்ளை பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்ளை பண்ணி ஏன்னா இது வந்து 0, 0, 0 வந்ததுனால தான் வந்து இந்த ஸ்டெப்பு போடுறோம். இல்லை வேறு சம்முக்கு இது வந்து பொருந்தாது. x டேஷ் ஒய் டேஷ். அப்போ சர்க்கிள் போடலாமா? அப்போ 0 வந்ததுனால ஆரிஜின் வழியாக தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாயிண்டெல்லாம் போகும். அதனால தான் வந்து வேறு ஒன்றும் இல்லை, ஒரு யூனிட் வந்ததுனால கொடுத்துருக்கோம். அப்போ 1,0னா எங்கே குறிக்கலாம், எக்ஸுக்கு 1,0 இந்த பிளேஸு. அப்போ இது 1,0, இது -1,0னா எவ்வளவு இந்த பிளேஸு, இது பி, இது Q, -1,0. ஆர் வந்து எவ்வளவு 0,1, 0,1. அப்போ எல்லாமே என்னப்பா ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அலகு ஒரு யூனிட் தான், ரேடியஸ் பூரா ஒரு யூனிட் தான், எல்லாமே ஒன்று தான். அப்போ சென்டர் C, 0,0 அப்போ ஆரிஜின் வழி தானே போகுது இந்த சர்க்கிள். அப்போ சென்டர் வந்து 0,0. இதை எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக ஆன்சர் வந்து மைண்ட்லேயே வச்சு போட்டுடலாம். அது இந்த சம்முக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்போ சென்டர் C எவ்வளோப்பா 0,0, ஆர் ரேடியஸ் எவ்வளோப்பா 1. அப்போ ரேடியஸும் சென்டரும் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியுமா, என்ன தெரியும்? அப்போ x - y² ப்ளஸ் y - k² = r². ஏற்கனவே படிச்சுக்கோமா? அப்போ x - 0² ப்ளஸ் y - 0² இதுதான் h, k. 1² எவ்வளவு 1. அப்போ சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் என்ன வரும், x² ப்ளஸ் y² = 1. நேரடியாகவே போட்டுடலாம். இது வந்து 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு அந்த பார்ட்டில் கேட்டால் இப்படி செய்யுங்க ஆன்சர். ஆனால் எல்லா சம்மும் செய்ய முடியாது. இந்த 0, 0, 0 வந்ததுனால இந்த யூனிட் சென்டர் வந்து 0 வந்து அப்ளை பண்ணுறதுனால இப்படி செய்யலாம். இது மாற்று மெத்தடு, அனதர் மெத்தடு. இது ஈஸியான மெத்தடும் கூட. அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 7. 9 சதுர அலகுகள் பரப்பு கொண்ட வட்டத்தின் விட்டங்கள் x + y = 5 மற்றும் x - y = 1 என்ற நேர்கோடுகள் மீது உள்ளது எனில் அந்த வட்டத்தின் சமன்பாடு காண்க. அப்போ வெரி சிம்பிள் சம். அப்போ சதுரத்தினுடைய அதாவது வட்டத்தினுடைய பரப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ வட்டத்தினுடைய பரப்பு கொடுத்துட்டாங்க, அதிலிருந்து R கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 2 கோடுகள் விட்டங்களாக இருக்குது. அப்போ அந்த வெட்டி கொள்ளும் புள்ளி தான் என்னது மையம். அதுக்கு அடுத்தது ஆன்சர் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். A circle of area 9 pi square units has 2 of its diameter along the line x + y = 5 and x - y = 1. அப்போ டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் டயாமீட்டராக கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல வந்து சென்டர் தேவை, ரேடியஸ் தேவை. அப்போ ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் வந்து இதிலேருந்து பண்ணிடலாம்.
இப்போ சம பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து நீ என்ன பண்ணணும்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்ன, அதாவது வட்டத்தின் பரப்பளவு. அப்போ வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் சர்க்கிள் is equal to pi r square. It is given. அந்த பை ஆர் ஸ்கொயர் தான் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க, 9 பை கொடுத்துட்டாங்க. அப்போ பைக்கு அடிச்சிருங்க. அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். அப்போ ஆர் எவ்வளவு 3. இது ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் போடக்கூடாது, ஏன்னா ஆரம் என்பது எப்பொழுதுமே ரேடியஸ் என்பதுமே பாசிட்டிவில் தான் வரணும். அப்போ ஆர் எவ்வளவு 3. ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் சென்டர் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சென்டர் கண்டுபிடிக்கிறோம்னா அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு டயாமீட்டர், இது ஒரு டயாமீட்டர். அந்த 2 டயாமீட்டரும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் வந்து சென்டர். அதிலிருந்து வந்து ஆன்சர் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னப்பா சொன்னாங்க, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5, இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பேர் நம்மளாக பேர் வச்சுக்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, நம்மளாக ரஃப் ஒர்க் தான். அப்போ ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பகுதி தான் சென்டர். அப்போ சி வந்து ஹைட்ஸ் கமா கே, இதுதான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ரெண்டும் வெட்டும் புள்ளினா சால்வ் 1 and 2. அப்போ 1 2 சால்வ் பண்ணணும். அப்போ சால்வ் பண்ணால் நம்மளுக்கு டேரெக்டாகவே இருக்குது, ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் டேரெக்டாக இருக்குது. அப்போ 2x ஈக்குவல் டு 6. அப்போ எக்ஸ் வந்து 6/2. அப்போ எக்ஸ் எவ்வளோப்பா 6/2 3. அதுக்கடுத்து ஃப்ரம் 1, ஒன்றாவது ஈக்குவேஷன் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ ஃப்ரம் 1 ஒன்றாவது ஈக்குவேஷனில் போட்டால் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸுக்கு எவ்வளோப்பா 3 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. அப்போ ஒய் எவ்வளோப்பா 5 மைனஸ் 3. அப்போ ஒய் வேல்யூ 2. தேர்ஃபோர் மையம் சென்டர் ஹச் கமா கேன்னு போட்டாலும் சரி, எக்ஸ் கமா ஒயின்னு போட்டாலும் சரி, அப்போ 3,2 தான் கிடச்சிருக்கு. அப்போ ஏற்கனவே ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே சென்டரும் கண்டுபிடிச்சிட்டோம். அது ரெண்டையும் வச்சு நம்ம ஈக்குவேஷன் வந்து ஈஸியாக போட போகிறோம். அப்போ சென்டர் என்ன, ரேடியஸ் என்ன. அப்போ ரேடியஸ் என்பது ஆரம். அப்போ ஆர் எவ்வளவு, ஆர் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஆர் வந்து 3 யூனிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆரம். இப்போ மையம் கண்டுபிடிச்சோம்ல, எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் மையம். அப்போ சென்டர் எவ்வளோப்பா 3,2. இதுதான் ஹைட்ஸ் கமா கே. அப்போ மையமும் ஆரமும் கொடுக்கப்பட்டால் வட்டத்தின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இப்படி எழுதி செஞ்சால் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா. அப்போ எக்ஸ் மைனஸ் ஹச்னா எவ்வளோ பாருங்க, ஹச்சுங்கிறது எவ்வளவு 3. அப்போ 3 ஸ்கொயர். ஒய் மைனஸ் இது கே வந்து 2வாப்பா, 2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னா எவ்வளவு 3 ஸ்கொயர். இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், இதுவும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான். அப்போ ஃபார்முலா வந்து அழகாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணி போடலாம். அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன தெரியும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அந்த அடிப்படையில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் அதே மாதிரி இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர்னா 9. அவ்வளோதாப்பா. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 6x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எவ்வளவு 2 ஸ்கொயர்னா எவ்வளவு 4 மைனஸ் இது எவ்வளவு 4y மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. இந்த 9 இடம் மாற்றிட்டோம். அதுக்கடுத்து சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. எக்ஸ் ஸ்கொயரை முதல் எழுதுங்க, ஒய் ஸ்கொயர் ரெண்டாவது எழுதுங்க, 6x மூணாவது எழுதுங்க, ஒய் 4y வந்து இங்கே எழுதுங்க. கான்ஸ்டன்ட் பார்த்தா 9 இருக்குது, 3 இருக்குது. இங்கே பாருங்க ப்ளஸ் 9 ப்ளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல், கான்ஸ்டன்ட் முடிஞ்சு 4 மட்டும் மிச்சம் இருக்குது, ஈக்குவல் டு 0. இதுவே தேவையான வட்டத்தின் சமன்பாடு. நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னா மையம் கண்டுபிடிக்கணும்,
ஆரம் கண்டுபிடிக்கணும், அப்ளை பண்ணணும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அதாவது சென்டர் கண்டுபிடிக்கணும், ரேடியஸ் கண்டுபிடிக்கணும், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்த சம்முக்கு போகலாம், தயாராகிக்குங்க. சம் நம்பர் 8. y is equal to 2√2x plus c என்ற நேர்கோடு x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் equal to 16 என்ற வட்டத்தின் தொடுகோடு எனில் c இன் மதிப்பு காண். அப்போ இந்த நேர்கோடானது இந்த வட்டத்துக்கு தொடுகோடாக அமைந்தால் c இன் மதிப்பு என்ன? ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிளே பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியான சம்மு, வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் நம்பர் 8. If y is equal to 2√2x plus c is a tangent to the circle x square plus y square is equal to 16. Find the value of c. ஏற்கனவே படிச்சிருக்கோம். The straight line is a tangent to the circle. The condition for ac square is equal to a square into 1 plus m square படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கான்செப்டில் தான் போட போகிறோம். இது சர்க்கிள், சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் என்னப்பா கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இது ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஷன் கொடுத்துட்டாங்களா, அப்போ ஒய் ஈக்குவல் டு 2√2x ப்ளஸ் சி. இந்த சியின் மதிப்பு என்னன்னு தான் இப்போ கேட்டிருக்காங்க. அப்போ ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், ஒரு சர்க்கிளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டேன்ஜெண்டாக இருக்கிறதுக்கு கண்டிஷன் என்னன்னு ஏற்கனவே படிச்சிருக்கீங்க ஞாபகம் இருக்கா? அப்போ கண்டிஷன் என்ன? அப்போ கண்டிஷன்னு பார்த்தோம்னா c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் m ஸ்கொயர். இதுதான் ஒரு நேர்கோடானது தொடுகோடாக வட்டத்துக்கு அமைய நிபந்தனை. இதுதான், அதாவது ஸ்ட்ரைட் லைன் டு த டேன்ஷன் டு த சர்க்கிள் இஸ் c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் m ஸ்கொயர். ஏற்கனவே படிச்சிருக்கோம், அதனால் அதை எழுதலை, டைரெக்டாக ஃபார்முலா மட்டும் எழுதியிருக்கேன். அப்போ a ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், m ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அப்ளை பண்ணால் நம்மளுக்கு அழகாக ஆன்சர் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன். அப்போ y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c நேர்கோட்டின் சமன்பாடு. அந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கப்பா, அப்போ y ஈக்குவல் டு m எவ்வளோப்பா, அப்படியே போடுங்க 2√2x c. அப்போ m வேல்யூ எவ்வளோப்பா, டைரெக்டாக போடுங்க. அப்போ m வேல்யூ 2√2. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், எம் ஸ்கொயர் தேவை, அப்படியே போடுங்க. அப்போ எம் ஸ்கொயர் வேணும்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு √2 ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர்னா 4, √2னா வெறும் 2. அப்போ எவ்வளவு, 8. அப்போ எம் ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோப்பா, 8 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும், ஏ ஸ்கொயர், அந்த இங்கேருந்து கண்டுபிடிக்கணும். அப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன, ஏ ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வட்டத்தின் ஜென்ரல் சமன்பாடு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்போ கிவன் ஈக்குவேஷன் என்னப்பா இங்கே இருக்கா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோப்பா, 16. தேர்ஃபோர் ஏ ஸ்கொயர் எவ்வளவு, 16. இனிமேல் கண்டிஷனில் போய் போடுங்க. அப்போ கண்டிஷனில் போய் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் தேவையோ அது அழகாக கிடச்சிடும். அதாவது என்ன ஃபார்முலாவில் ஆன்சர் தேவையோ கிடச்சிடும். அப்போ தேர்ட் பாயிண்ட் என்ன கண்டிஷன், அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர். அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் 16, 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர்னா எவ்வளோப்பா, 8. இந்த அங்கே இருக்கு பாருங்க, அப்படியே சுருக்குங்கப்பா. 16 இன்ட்டு இது எவ்வளோப்பா, 8 9. இது சி ஸ்கொயர் தான். அவன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சி தானே கேட்டிருக்கான். அப்போ சீனுடைய மதிப்பு என்னென்னா √16 இன்ட்டு 9. அப்போ பிரித்தோம்னா என்னப்பா வரும், 16னா 4 இன்ட்டு 4, 9னா 3 இன்ட்டு 3. அப்போ வெளியில் எடுத்து போட்டிங்கன்னா அப்போ சி வேல்யூ எவ்வளோப்பா, 4 இன்ட்டு 3. ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும், மறந்துடாதீங்க. ஏன்னா நான் 3 12. அப்போ சீனுடைய மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ் 12. அப்போ சி வேல்யூ வந்தாச்சு. ரொம்ப சிம்பிள் சம்மு, அடிக்கடி கேட்கக்கூடிய சம்மு தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 9. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 6y மைனஸ் 8 = 0 என்ற வட்டத்தின் தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடுகளை 2,2 என்ற புள்ளியில் காண்க. அப்போ ரொம்ப ஈஸியான சம்மு தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்போ தொடுகோட்டின் சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க, செங்கோட்டின் சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க.
செல்லும் புள்ளி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட் அண்ட் நார்மல் டு த சர்க்கிள் x² + y² - 6x + 6y - 8 = 0. இப்போ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். இந்த ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ x² + y² - 6x + 6y - 8 கொடுத்துருக்காங்க. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட். வட்டத்தை தொட்டு சென்றால் ஒரு கோடு தொடுகோடுன்னு பேர். இதுதான் தொடுகோடு. அப்போ தொடுகோடு அதாவது டேன்ஜென்ட் ஈக்குவேஷன். இது வந்து செங்கோடு, செங்குத்தாக இருக்கிறது செங்கோடு, அதாவது நார்மல். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பார்த்தா முக்கியமான பாயிண்ட் P வந்து 2,2 செல்லும் புள்ளி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீ மைண்டில் வச்சு ஈஸியாக போட்டினாவே அந்த சம்மை அழகாக கிளியர் கட்டாக படிச்சிடலாம். அதுக்கடுத்து நீ உனக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று தெரிய வேண்டியிருக்கு. ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அப்போ ஒரு நேர்கோடு தொடுகோடாக மாறணும்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம். x² எப்படி மாறும்னா x1 கன்வெர்ட் ஆகும். ரெண்டாவது y² எப்படி மாறும்னா அது y1 மாறும். x1 y1 மாறும். தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எப்படி மாறும்னா இதெல்லாம் கண்டிஷன்ஸு. x + x1/2 கன்வெர்ட் ஆகும். அதுக்கடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா y எப்படி கன்வெர்ட் ஆகும்னா y + y1/2 கன்வெர்ட் ஆகும். இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கணும். அந்த ஈக்குவேஷனில் போய் மாற்றி இப்போ போட போகிறோம். இப்போ தொடுகோட்டின் சமன்பாடு என்ன இதான் பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் அதாவது தொடுகோட்டின் சமன்பாடு. அப்போ கொடுத்துருக்காங்கப்பா, x² + y² - 6x + 6y - 8 = 0. இதை அப்படியே இந்த பிரகாரம் மாற்றி போடுங்க. x² xx1, y² yy1 -6 × xக்கு பதிலாக x + x1/2, yக்கு பதிலாக எப்படி போடலாம் y + y1/2 -8 = 0. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. அப்போ சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். இது ஒரு தடவை, இது 3 தடவை கட் பண்ணி விட்டலாம். இது ஒரு தடவை, இது 3 தடவை கட் பண்ணிடலாம். மிச்சம் எழுதுங்க. x1 + y1 இந்த -3 அப்படியே மல்டிபிள் பண்ணிடுங்க. 3x - 3x1 அப்படியே மல்டிபிள் பண்ணி விட்ருங்கப்பா. அதுக்கு அடுத்தது +3y + 3y1 டைரெக்டாக மல்டிபிள் பண்ணுங்கள். இது -8 = 0. இது ஈக்குவேஷன் ஃபுல்லாக ஆகணும்னா அந்த செல்லும் புள்ளி அங்கே செலுத்தணும். அப்போ பாசிங் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்கள, அப்போ 2,1 கொடுத்துருக்காங்கள, இங்கே Pங்கிற பாயிண்ட் 2,2 இதை போய் கொடுத்துடணும். x1 y1க்கு பதிலாக அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து முழுமையாக கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டேன்ஜென்ட் ஈக்குவேஷன் கிடைக்கணும்னா 2,3 வந்து 2,2 வந்து உள்ளே அப்ளை பண்ணிடணும். அப்போ x × x1 வந்து 2, y × y1 2 தான், -3x. அப்போ 3 × x1 எவ்வளோப்பா, x1 வந்து 2 +3y அப்படியே இருக்கட்டும். 3 × y1 எவ்வளோப்பா, அதுவும் 2 தான், -8 = 0. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் தான் நம்மளுக்கு ஃபுல் ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஃபுல் ஆன்சர் அப்படியே 2x + 2y - இது 3x, இது எவ்வளவு -6 + 3y. இதை சிம்பிளிஃபை பண்ண எவ்வளோப்பா ப்ளஸ்ஸு எவ்வளோ வருது 2 × 3 6 -8 = 0. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு 6x + வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை பொறுத்தளவுக்கு வேறு எதுவும் கேன்சல் ஆகிற வழி இல்லை. அப்போ எக்ஸ் இங்கே இருக்குது, இங்கே இருக்கா, அப்போ 2x -3x -1x. அதுக்கடுத்து இங்கே ஒய் இருக்கா, அப்போ இது மைனஸு ப்ளஸ்ஸு. இப்போ 2 3 5y -8 கூட அப்படியே வைங்க =0. அதுக்கு அடுத்த ஸ்டெப் தம்பி, எப்போவுமே எக்ஸ் வந்து ஸ்டார்டிங் நம்பர் பாசிட்டிவில் வரணும்ப்பா. அந்த அடிப்படையில் நீங்கள் மாற்றுங்க. முதல்ல அது ப்ளஸ் ஆக்குங்க, இது மைனஸ் ஆக்குங்க, இது என்ன ஆக்குங்க ப்ளஸ் ஆக்குங்க. அப்படி மாற்றி போட்டால் எக்ஸு -5y + 8 = 0. இதுவே தொடுகோட்டின் சமன்பாடு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த
டேஞ்சன் கிடச்சிருச்சு. இனிமேல் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் ஈஸியாக போட்டுடலாம். அப்போ தொடுகோட்டின் சமன்பாடு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அப்போ தொடுகோட்டின் சமன்பாடு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் மைனஸ் 5y ப்ளஸ் 8 = 0 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அடுத்தது செங்கோட்டின் சமன்பாடு. அப்போ செங்கோட்டின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். அந்த கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் மாற்றி போட்டு கான்ஸ்டன்ட் ப்ளஸ் கே சேர்த்தா போட்டோன்னா இப்போ இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1 5ங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 5 1ஆக மாறிடும். இந்த எக்ஸ் ஒய்ங்கிறது அப்படியே இருக்கும், மறந்துடாதீங்க. 15னா 51 XY. இது மைனஸ்னால் ப்ளஸ்ஸு போட்டுருங்க, வேறு ஒன்றும் இல்லை. ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வந்து கே சேர்த்துருங்க, அவ்வளோதான்ப்பா. இதுதான் வந்து நார்மல் ஈக்குவேஷன்ப்பா. இது கே கண்டுபிடிச்சி இங்கே போய் போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ பிங்கிற பாயிண்ட் என்ன? அது 2,2 தானே கொடுத்தோம். அப்போ எக்ஸ் ஒய்க்கு போல் அப்ளை பண்ணுங்கள். அப்போ 5 × எக்ஸுக்கு எவ்வளவு? 2 ப்ளஸ் 1 × ஒய்க்கு 2 ப்ளஸ் கே = 0. அப்போ எவ்வளோ போகிறது? 10 ப்ளஸ் 2 ப்ளஸ் கே = 0. அப்போ 12 ப்ளஸ் கே = 0. அப்போ கேக்கு எவ்வளோ வருது? -12 வந்துடுது. இந்த -12 வந்து இங்கே போட்டால் நம்மளுக்கு தேவையான செங்கோட்டின் சமன்பாடு கிடச்சிரும். அப்போ தேர்ஃபோர் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் எவ்வளவு? 5x ப்ளஸ் y ப்ளஸ் கே = 0. அப்போ 5x ப்ளஸ் y -12 கேக்கு பதிலாக -12 = 0. இதுவே செங்கோட்டின் சமன்பாடாகும். திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். அடுத்த சம்முக்கு போகலாம், ரெடி ஆகிக்குங்க. சம் நம்பர் 10 -2,1 0,1 மற்றும் -4, -3 என்ற புள்ளிகள் x² + y² -3x + 2y - 5 = 0 என்ற வட்டத்துக்கு வெளியே, வட்டத்தின் மீது அல்லது வட்டத்தின் உள்ளே இவற்றில் எங்கே உள்ளது என தீர்மானிக்க. அப்போ எங்கே அமையும்னு கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஈக்குவேஷனில் வந்து இந்த பாயிண்டெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ 0 வந்தால் வட்டத்தின் மேலே அமையும், 0வை காட்டிலும் பெரிய நம்பர் வந்தால் வட்டத்துக்கு வெளியே அமையும், 0வை காட்டிலும் குறைவான மைனஸ் வந்தால் வட்டத்துக்கு உள்ளே அமையும். இதுதான் இதனுடைய கண்டிஷன். அதை வச்சு வந்து நம்ம ஆன்சரை வந்து டிசைட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். determine whether the points -2,1 0,1 and -4, -3 lie outside, onside or inside the circle x² + y² -2x + 2y - 5 = 0. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வந்து அப்ளை பண்ணணும்ப்பா. அப்போ கண்டிஷனை வந்து அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னப்பா இருக்குது? அப்போ பின்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ -2,1. அந்த ஈக்குவேஷன் என்னப்பா இருக்குது? x² + y² -5x + 2y - 5 = இங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கப்பா. இந்த எக்ஸு ஒய்க்கு பதிலாக அங்கே அப்ளை பண்ணுப்பா இந்த ஈக்குவேஷனில். அப்போ -2² ஒய்க்கு பதிலாக என்னப்பா போடலாம்? 1². இது என்ன போடலாம்? -5 × எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? -2. அதுக்கு அடுத்தது ஒய்க்கு பதிலாக என்ன போடலாம்? 2 × 1 -5. அப்படியே அப்ளை பண்ணி போடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. 2² 4 பாசிட்டிவ், 1² 1 தான். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் மைனஸு, அப்போ ப்ளஸ் ஆயிரும். அப்போ i 2 10 +2 -5 சுருக்கி போடுங்க. இது எவ்வளோப்பா? இது 5. இது எவ்வளோப்பா? -5 கேன்சல் ஆயிரும். 10 2 12பா. அப்போ 0வை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. அப்போ 0வை காட்டிலும் அதிகமாக இருந்தால் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், என்னது? தேர்ஃபோர் P of -2,1 ஆனது வட்டத்திற்கு வெளியே அமையும். அவ்வளோ பாசிட்டிவாக இருந்தால் வெளியே அமையும். தட்ஸ் ஆல். தேர்ஃபோர் த பாயிண்ட் P -2,1
lies on the circle, lies on outside the circle, outside வெளியில், outside the circle, அவ்வளோதான், வெளியில் அமைஞ்சிருது. நெகட்டிவாக இருந்தால் இன்சைடு, பாசிட்டிவாக இருந்தால் அவுட் சைடு. இது பாயிண்ட் 1க்கு. இதே மாதிரி பாயிண்ட் 2க்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். அடுத்து பாயிண்ட் 3க்கும் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ பாயிண்ட் 2 செகண்ட் பாயிண்ட்டு க்யூன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க இப்போ செகண்ட் பாயிண்ட்டு 0,0. அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்படியே அந்த ஈக்குவேஷன் கூட எழுதலாமா? அப்போ x² + y² - 5x + 2y - 5 = அப்போ 0ங்கிறப்ப இது 0 தான், இது 0 தான், இதுவும் 0 தான், இதுவும் 0 தான், -5 மட்டும் இருக்குது. அப்போ -5 0வை காட்டிலும் குறைவு. 0வை காட்டிலும் குறைவுனா என்னப்பா? நெகட்டிவ் நம்பர். அப்போ நெகட்டிவ் வந்துட்டாவே வட்டத்துக்கு உள்ளே அமையும், வட்டத்துக்கு உள்ளே அமையும். therefore the point P 0,0 lies on the circle, lies on the, lies on கிடையாது, lies on inside the circle. அப்படி எழுதுங்க, lies on inside the circle, inside the circle. ஏன்னா நம்ம நெகட்டிவ் வந்தாவே இன்சைடு தான் போடணும், யோசிச்சுக்கோங்க. therefore புள்ளி இது வந்து Q புள்ளி, Q 0,0 ஆனது வட்டத்துக்கு உள்ளே அமையும், உள்ளே அமையும், அவ்வளோதான். அப்போ பாசிட்டிவாக இருந்தால் வெளியில், நெகட்டிவாக இருந்தால் உள்ள, 0வாக இருந்தால் மேலே, அவ்வளோதான் அந்த கண்டிஷன். அடுத்து தேர்ட் பாயிண்ட்டை வந்து செக்கப் பண்ண போகும். பாயிண்ட் 3 R வந்து -4, -3ன்னு பேர் வச்சுருக்கோம். அந்த வட்டத்தின் சமன்பாடு எழுதிட்டோம், ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் எழுதிட்டோம். இங்கே வந்து செக்கப் பண்ண போகிறோம். இது எக்ஸு ஒய்க்கு பதிலாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ x² + y² - 5x + 2y - 5 = அப்போ எக்ஸுக்கு பதிலாக -4², ஒய்க்கு பதிலாக என்ன போடலாம்ப்பா? -3² -5 × -4 + 2 × என்ன போடலாம்? -3, அங்கே -5 ரெடியாக இருக்குது. அப்போ 4² 16, 3² மைனஸ்லாம் ப்ளஸ் ஆயிரும் 9, -× -+, 5 20, -6, இது -5. இப்போ பார்த்தீங்கன்னாப்பா பாசிட்டிவாக முதல்ல ஆட் பண்ணுவோமா? இங்கே 16 இருக்குது, இங்கே 9 இருக்குது. 16 9 எவ்வளவு? 25. 25 ஒரு 20 எவ்வளவுப்பா? அப்போ 25 ஒரு 20 எவ்வளவு? 45 -11. அப்போ இது கழிச்சா எவ்வளவு? 34. அப்போ 34 வருது. அப்போ 0வை காட்டிலும் பெரியது. அப்போ 0வை காட்டிலும் பெரியது. அப்போ 0வை காட்டிலும் பெரியதுனாவே எங்கே சொல்லியிருக்கான்? வட்டத்துக்கு வெளியே அமையும். therefore PR -4, -3 ஆனது வட்டத்திற்கு வெளியே அமையும், வெளியே அமையும். therefore the point R -4, -3 lies on outside the circle, outside the circle. நம்ம முடிச்சிடலாம். அப்போ 3 கண்டிஷன் தான். என்னன்னா வட்டத்துக்கு உள்ளே அமையுமா, வட்டத்துக்கு வெளியே அமையுமா, வட்டத்துக்கு மேலே அமையுமா, இந்த கண்டிஷன். அப்போ பாசிட்டிவாக இருந்தால் வட்டத்துக்கு வெளியே அமையும், நெகட்டிவாக இருந்தால் வட்டத்துக்கு உள்ளே அமையும், 0வாக இருந்தால் வட்டத்தின் மேல் அமையும். இதுதான் 3 கண்டிஷன் தான். அடுத்த சம்முக்கு போல ரெடி ஆகிக்குங்க. சம் நம்பர் 11, பின்வரும் வட்டங்களுக்கு மையம், ஆரம் காண்க. இது ரொம்ப முக்கியமான சம்மு, அடிக்கடி கேட்கக்கூடிய சம்மு. இந்த 11th சம்மை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. 1 2 3 4 மொத்தம் 4 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 4மே சிம்பிள் சம்மு தான். ஃபைண்ட் த சென்டர் அண்டு ரேடியஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சர்க்கிள். அப்போ வந்து ஒவ்வொரு சம்மாக செய்ய போகிறோம், கொஞ்சம் தயாராக ஆகிக்கங்க. 4 சம் இருக்குது. நான் எழுத கூட வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம்மை எடுக்கிறோம். சென்டர் ரேடியஸானு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் என்னப்பா? x² + y + 2 ஹோல் ஸ்கொயர் = 0.
இது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுமில்ல, டேரெக்டாக போடுங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0 இருக்குது, ஹச் இருக்குது. அப்போ ஹச் மதிப்பு எவ்வளவு? 0. வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணால் ஈஸியாக வந்துடும். ஏன்னா இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து மாற்றுங்கப்பா. அப்போ எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் இப்படி போடலாமா? ப்ளஸ் இந்த இடம் எப்படி போடலாம்? ஒய் மைனஸ் ஆஃப் -2 ஹோல் ஸ்கொயர் இப்படி போடலாமா? ஈக்குவல் டு 0 ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ இந்த மெத்தடுக்கு வரணும், வச்சுக்கோங்க. அப்போ ஹச்சுக்கு மைனஸ் சரியாக போச்சு. ஹச் எவ்வளவு? 0. அதுக்கடுத்து மைனஸ் சரியாச்சு. கேக்கு எவ்வளவு மதிப்பு? -2. அதுக்கடுத்து ஆருக்கு 0. தேர்ஃபோர் மையம் சென்டர். அப்போ சென்டர் ஹச் கமா கே இதுதான் சென்டர். அப்போ 0, -2. ஆரம். அப்போ ஆர் எவ்வளவு? 0. அதாவது ரேடியஸ் 0. தட்ஸ் ஆல். ஈஸியாக போடலாம். இதை வந்து நீங்கள் மைண்ட்லேயே வச்சு 1 மார்க்னா என்ன போடலாம்? இது எதுவுமே இல்லை, 0. +2 இருந்தால் -2 போடணும். அவ்வளோதான். மாற்றி போடணும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து இந்த மெத்தடுக்கு மாற்றி தான் ப்ராசஸ் பண்ணி செய்யலும். இல்லைனா டைரெக்டாக மைண்டில் வச்சு போடலாம், மறந்துடாதீங்க. அடுத்த சம்முக்கு செகண்ட் டிவிஷனுக்கு போகலாம். 11th செகண்ட் டிவிஷன். சென்டர் என்ன, ரேடியஸ் என்ன? இது ஜென்ரல் ஃபார்ம் தெரியும் இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c0. அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். அப்போ 2g வேல்யூ 6, 2f வேல்யூ -4, c வேல்யூ 4. அவ்வளோதான். அப்போ ஜின்னா எவ்வளோப்பா? 6/2 3. எஃப்னா எவ்வளோப்பா? -4/2னா -2. சி வந்து 4 தான். அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? சென்டர் என்ன, அதாவது மையம் என்ன? அப்போ மையம் என்பது ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், -g, -f. அப்போ மைனஸ் இங்கே பாருங்கள் 3 இருக்கா, அப்படியே போடுங்க -3. எஃப் மைனஸில் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2. அப்போ -3, 2. அவ்வளோதான். மறந்துடாதீங்க. கரெக்டாக மைனஸ் ப்ளஸில் வந்து கேர்ஃபுல்லாக செய்யணும். அதுக்கு அடுத்தது ரேடியஸ் என்ன? ரேடியஸ் ஏற்கனவே நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ ரெண்டாவது ரேடியஸ் என்ன? அப்போ ரேடியஸ்னால் ஆரம் என்ன? அப்போ ரேடியஸ்னால் என்னப்பா? g² + f² - c² தான். அப்போ ஜிங்கிறது இங்கே பாருங்கள் 3² ப்ளஸ் எஃப்னா -2² சி எவ்வளோப்பா? 4. அவ்வளோதாப்பா. அப்போ 3² எவ்வளோப்பா? 9. 2² 4. இந்த -4 ரூட். இது +4 -4 கேன்சல். அப்போ ப்ளஸ் மைனஸ் கேன்சல். அப்போ ரூட் 9. அப்போ ஆன்சர் 3 தான் போடணும். அப்போ ரேடியஸ் எவ்வளோ வருது? அப்போ ரேடியஸ் ஆர் என்பது 3. அப்போ சென்டர் சி வந்தாச்சு, ரேடியஸ் வந்தாச்சு. செகண்ட் சம்மு கவர் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து தேர்ட் டிவிஷன் இப்போ செய்யலாம். அப்போ தேர்ட் டிவிஷன் x² + y² - x + 2y - 3 = 0. அதே கான்செப்ட் தான். அப்போ x² + y² + 2gx + 2fy + c = 0. இந்த சம்மு புக்கில் வந்து செகண்ட் டிவிஷனாக கூட இருக்கலாம், பார்த்துக்கோங்க. முதல்ல செஞ்சது வந்து தேர்ட் டிவிஷனாக கூட இருக்கலாம், பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு தேவை சம்மு வந்து கரெக்டாக இருந்தாவே போதுமானது. ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ சம்மு வந்து கரெக்டாக இருந்தால் போதும். இந்த டிவிஷன் மாறி இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ 2gனுடைய வேல்யூ எவ்வளோப்பா? அப்படியே -1. இந்த 2f வேல்யூ எவ்வளோப்பா? 2. சி வேல்யூ நேராக பாருங்களேன், -3. அவ்வளோதான். அப்போ ஜி வந்து எவ்வளவு? -12. எஃப் எவ்வளோப்பா? அப்படியே போட்டால் 1. 2/2 1. அப்போ சி வேல்யூ -3 தான். இப்போ மையம் என்ன, ஆரம் என்ன? ஃபஸ்ட்டு வந்து சென்டர் என்ன? அப்போ சென்டர்னால் -g, -f. அவ்வளோதாப்பா. அதாவது மையம் என்ன? அப்போ -ஜிக்கு வந்து -12, இது வந்து -1 தான். அவ்வளோதான். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோ? +12, -1. கேர்ஃபுல்லாக செய்யணும். ஏன்னா வந்து மைனஸ் ப்ளஸில் வந்து வித்தியாசம் வந்துடும். அதுக்கடுத்து ரேடியஸ் போட போகிறோம். அப்போ ரேடியஸ் ஆரம். அப்போ g² + f² - c ரூட்.
அப்போ ஜி ஸ்கொயர்னால் எவ்வளோ இப்போ தம்பி கொடுத்துருக்கு? இங்கே பாருங்கள், ஜிக்கு மைனஸ் அரை ஸ்கொயர். எஃப் எவ்வளோ பாருங்க, 1 ஸ்கொயர். மைனஸ் சி எவ்வளோப்பா? -3. இங்கே ஒரு மைனஸ், அப்போ +3. அவ்வளோதான். அப்போ இதை அரையை ஸ்கொயர் பண்ணுங்கப்பா. அரையை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரப்போகுது? நல்லா கவனிங்க. அப்போ அரையை ஸ்கொயர் பண்ணால் 1/4. 1/4. 1 ஸ்கொயர்னா 1 தான், இது 3 தான். அப்படியே வைங்க. இதை அப்படியே 1/4 வைங்க. 3 1 4 அப்படியே வைங்க. இதை வந்து எல்சிஎம் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போடலாமா? அப்போ சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் √1 + 4 16/4. அப்போ ஆன்சர் என்னப்பா போடலாம்? √2 17/4. அப்போ √17, 4 ரூட் பண்ணால் 2, 6 வந்து √17/2 யூனிட்ஸ் போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை, அலகுகள். அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா √17/2 அலகுகள். அடுத்து 4th டிவிஷன் போக போகிறோம், ரெடி ஆகிக்குங்க. சம் நம்பர் 11, சப்டிவிஷன் 4, 4வது டிவிஷன் செய்கிறோம். அப்போ இதுவும் சென்டர் ரேடியஸ் தான். மையம் என்ன, ஆரம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாப்பா 2x² ஆரம்பிக்குது. அப்போ ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் x² தான் ஆரம்பிக்கணும். அதனால் வந்து 2ஆல் மறக்காமல் டிவைட் பண்ணிடுங்க. எந்த நம்பர் வந்தாலும் அந்த நம்பரால் டிவைட் பண்ணிடணும். அப்போ டிவைட் பை 2 ஆன் போத் சைட்ஸ். 2ஆல் டிவைட் பண்ணிட்டா x²/2 x² தான். இது 2y² இருக்குது. அப்போ எவ்வளவு? y² தான். மைனஸ் இது 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் 1. மறக்காமல் 2ஆல் வகுத்துருங்க, அவ்வளோதான். இஸ் ஈக்குவல் டு 0. இனிமேல் ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்கள். இதை யாராச்சும் இது செய்யாமல் விட்டிங்கன்னா இந்த சம்மே தப்பாயிடும். அப்போ x² + y² + 2gx + 2fy + c0 பழைய சம் மாதிரியே செய்ய போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 2gனுடைய வேல்யூ -3, 2f வேல்யூ 2, c வேல்யூ 1, அவ்வளோதான். அப்போ g வந்து -3/2, f வேல்யூ 1, c வேல்யூ 1 தான். இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா மையம் என்ன, ஆரம் என்னங்கிறத வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து மையம் கண்டுபிடிப்போம். அப்போ சென்டர் கண்டுபிடிப்போம். அப்போ சென்டர்னால் -g, -f, அவ்வளோதான். அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கா, ப்ளஸ் ஆயிரும். அப்போ 3/2. இது ப்ளஸ்ஸு மைனஸு, அப்போ மைனஸ் தான். அப்போ -1, அவ்வளோதான். கரெக்டாக போடணும், மிஸ்டேக் வந்துடக்கூடாது. அதுக்கடுத்தது ஆரம் என்ன, ரெண்டாவது ஆரம் என்ன. ஆரம்னா ரேடியஸ் என்ன. அப்போ ரேடியஸ்னு என்னப்பா? g² + f² - c ரூட் ஸ்கொயர் ரூட். அப்போ g²னா இங்கே பார்க்கணும், -3/2 ஹோல் ஸ்கொயர். இது வந்து 1² மைனஸ் c வந்து 1 ரூட். அப்போ √3² எவ்வளோப்பா? அப்போ √3னா வெறும் 3. அதை சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளவு? 9/4 ப்ளஸ் 1² 1, இது -1. ஓகே, கரெக்டாக இருக்கு பாருங்களேன். இது வந்து +1 -1 கேன்சல் ஆயிரும். அப்போ √9/2 4 இருக்குது. அப்போ இதை சுருக்கி போடுங்க, என்ன வருது? அப்போ 3/2. 9 ரூட் பண்ணால் 3, 4 ரூட் பண்ணால் 2. இதுதான் ஆரம். யூனிட்ஸ் அலகுகள் வந்து அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கிறலாம். அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 3/2. அப்போ இதோட 11th சம்மில் 4 டிவிஷனுமே பார்த்துட்டோம். அப்போ 12th சம்மோட இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறோம், ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனிக்கணும். இப்போ 12th சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 12, 3x² + 3pxxy + qy² - 2px - 8pq என்ற சமன்பாடு வட்டத்தை குறிக்குமெனில் p, qவின் மதிப்பை காண். இது வந்து வட்டத்தினுடைய சமன்பாடு சொல்லிட்டாங்க. அப்போ வட்டத்தினுடைய சமன்பாடு சொல்லிட்டா அப்போ p, qவினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. மேலும் அந்த வட்டத்தின் மையம் என்ன, ஆரம் என்ன. அப்போ வட்டத்தினுடைய சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும்னா p வேணும், q வேணும், அதுக்கு அடுத்தது சியும் வேணும். எல்லாமே இருந்தால்தான் நம்மளுக்கு வந்து இந்த இதே ப்ராசஸ் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி, கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிங்க. இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் முடிய போகுது. இஃப் த ஈக்குவேஷன் 3x² + 3 - p × xy + qy² - 2px = 8pq represent a circle. Find the value of p and q
ஆல்சோ determine the circle of center and radius. அப்போ சென்டரும் ரேடியஸும் வேணும்னா எஃப் வேணும், ஜி வேணும், சி வேணும், எல்லாமே இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அந்த ஈக்குவேஷன் எழுதலாமா? அந்த கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்னப்பா கொடுத்துருக்காங்க? 3x² ப்ளஸ் 3 மைனஸ் பி இன்ட்டு xy ப்ளஸ் qy² மைனஸ் 2px மைனஸ் 8pq = 0. இந்த 8pq தனியாக இருக்கிறத இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பார்த்தீங்கன்னாப்பா ஒன்று தெரிஞ்சுக்குங்க. x² ப்ளஸ் y² ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2f ப்ளஸ் c = 0. இந்த ஈக்குவேஷனுக்கு இது என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1, ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதில் x² y² இருக்குது, x² y² இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாப்பா xyவே காணும், ஆனால் இங்கே இருக்கா? அப்போ xy term is 0. We know that xy = 0. அந்த xy term எப்போவுமே என்னது? 0. அப்போ இங்கே என்னப்பா கோஎஃபிஷியன்ட் இருக்குது? அப்போ 3 மைனஸ் பி = 0. அப்போ பி வேல்யூ 3 வந்தாச்சு. அப்போ பி வேல்யூ வந்தாச்சு. இந்த இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy = 0. xy கிடையாது இல்லையா? அப்போ இந்த xyனுடைய கெழு தான் 0. அந்த ஈக்குவேஷன் xy இல்லை, அதுதான் முக்கியமான இடம். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான கண்டிஷன் படிச்சிருக்கோம். என்னன்னா x² கெழுவும் y² கெழுவும் சமம்னு ஏற்கனவே படிச்சிருக்கோமா? இப்போ அந்த கண்டிஷன் தான் எழுத போகிறோம். செகண்ட் கண்டிஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² = கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y². அதாவது x² கெழுவும் எக்ஸின் கெழுவும் சமம், ஒய்யின் கெழுவும் சமம். அப்போ x² கெழுவும் y² கெழுவும் சமம், மறந்துடாதீங்க. இங்கே பாருங்கள், x² கெழு 1, y² கெழு எவ்வளோ? அது 1 தான். ரெண்டுமே எப்போவுமே கோஎஃபிஷியன்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும், மறந்துடாதீங்க. அந்த பேசிஸில் இங்கே சம்மை வந்து அப்சர்வ் பண்ணணும். இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் x² எவ்வளோப்பா? 3 = y² கெழு எவ்வளோப்பா? இங்கே பாருங்கப்பா. அப்போ y² கெழு எவ்வளவு? q. அப்போ q வேல்யூ நம்மளுக்கு டைரெக்டாகவே கிடச்சிருச்சு. அப்போ x² கெழு 3, y² கெழு q. அப்போ q வேல்யூ 3. we know that p வேல்யூ 3, q வேல்யூ 3, ரெண்டுமே இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இப்போ அந்த ஈக்குவேஷன் கிவன் சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? 3x² ப்ளஸ் 3 மைனஸ் பி xy ப்ளஸ் qy² மைனஸ் 2px மைனஸ் 8pq = 0 இருக்கு இல்லையா? இங்கே வந்து அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கிடச்சிடும். அப்போ 3x² ப்ளஸ் 3 பிக்கு எவ்வளவு? 3. இது xy ப்ளஸ் 9 இல்லை எவ்வளவு? q எவ்வளவு? 3. y² மைனஸ் 2 p எவ்வளோப்பா? 3 x மைனஸு 8 p 3 q வந்து எவ்வளோ? அதுவும் 3 0. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள், நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிடும். அப்போ இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 3x², இது 0 தான், தேவையில்லை நம்மளுக்கு, ப்ளஸ் 3y². இதை சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் 6x மைனஸ் இது எவ்வளவு? 3 9 9 8 72 = 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்திருக்கு. இதில் 3 வரவே கூடாது. எப்போவுமே ஆரம்பிக்கிற நம்பர் கோஎஃபிஷியன்ட் 1 தானே வரணும்னு சொல்லியிருக்கான். அப்போ டிவைட் பை 3 ஆன் போத் சைட்ஸ். அப்போ வகுத்து போட்டால் ஒரு x², இது ஒரு y² மைனஸ் 2x மைனஸ் இது எவ்வளோப்பா? 3ஆல் டிவைட் பண்ணால் 2 3 6, மிச்சம் எவ்வளோ? 1 நாமல் பண்ண. அப்போ 24 = 0. இதுதான் அந்த ஈக்குவேஷன், ஒரிஜினல் ஈக்குவேஷன். அவங்க இது கேட்கல, அவங்க சென்டர் என்ன, ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மையம் என்ன, ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் x² ப்ளஸ் y² ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c = 0ன்னு ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா? அந்த இதில் கம்பேர் பண்ணணும். அப்போ 2g வேல்யூ மைனஸ் 2, 2f வேல்யூ ஒய்யவே காணா, அப்போ 0, c வேல்யூ மைனஸ் 24. அப்போ g எவ்வளவு? -1,
அப்போ 2f 0ன்னா f எவ்வளவு 0, c வந்து -24 இருக்குது. இதை வச்சு நம்ம மையம் என்ன ஆரம் என்னன்னு ஈஸியாக இப்போயே ஆன்சராக முடிச்சிடலாம். 1. அப்போ மையம் என்ன, அப்போ சென்டர் என்ன, அப்போ சென்டர்னா -g, -f. அப்போ மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1, எஃப் வந்து 0னால பிரச்சனை இல்லை. அப்போ இது 1,0. அப்போ சென்டர் வந்து 1,0. அதுக்கடுத்து ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ரேடியஸ் ஆரம், ஆரம்னா என்ன, g² + f² - c√. அப்போ g²னா எவ்வளோப்பா, -1², f²னா 0², c மதிப்பு -24, அப்போ +24 ஆயிரும். அதுக்கு அடுத்தது 1²னா 1, 0² 0 தான் 24. அப்போ √24 எவ்வளோ வரப்போகுது, √25. அப்போ ஆன்சர் 5. அப்போ ரேடியஸ் 5 யூனிட்ஸ், 5 யூனிட்ஸ், 5 அலகுகள். அப்போ இது வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து சம்மு நம்பர் 4லேருந்து 12 வரைக்கும் கண்டினியூவாக பார்த்துருக்கோம். அப்போ மொத்தம் 13, 14 சம்மு வரப்போன்னு நினைக்கிறேன். கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனிக்கணும். ஏன்னா டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, உனக்கு எல்லா சம்மே ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நல்லா வீடியோவை வாட்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.